கண்டிப்பா ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ்லாம் பார்த்து நான் என்ஜாய் பண்ண மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நவ் இட்ஸ் டைம் டு வெல்கம் தி ப்ரொடியூசர் ஆஃப் வாஸ்கோட காமா, திரு டாட்டோ பி சுபாஸ்கரன் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். அடுத்ததா கோ ப்ரொடியூசர் மிஸ்ஸஸ் டட்டின் ஜலீனா அப்துல் ரஹ்மான் அவர்களையும் மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். வாஸ்கோ ட காமா படத்தோட கிரியேட்டர் டைரக்டர் ஆர்ஜிகே என்எம் ஆர்ஜி கிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக டைரக்டர் ஆக்டர் அண்ட் வெரி வர்ஸ்டைல் பெர்ஃபார்மர் கே.எஸ். ரவிக்குமார் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக நம்ம சாமின் ஸ்டார் நகுல் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஆக்ட்ரஸ் தேவயானி மேம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக ரொம்பவே டேலண்டடான டைரக்டர் அறிவழகன் சாரை அழைக்கிறேன். அடுத்ததாக ஆக்டர் சாந்தனு அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். அடுத்ததாக டிஸ்ட்ரிபியூட்டர் பிளாக்பஸ்டர் யுவராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். கண்டிப்பா சாங்ஸ் எல்லாரும் பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அண்ட் த மேன் பிஹைண்ட் த லவ்லி சாங்ஸ் மியூசிக் டைரக்டர் அருண் என்வி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக படத்தின் ஹீரோயின் அர்ச்சனா பினு அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக பாய்ஸ் மணிகண்டன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக பியூட்டிஃபுல்லான விஷுவல்ஸை வைத்த டிஓபி என்.எஸ். சதீஷ்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக இந்த படத்தோட எடிட்டர் தமிழ்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக சிங்கர் ஆண்டனி தாசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக ஆக்டர் வித் a great sense of humor மிஸ்டர் ஜகன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன்.
அடுத்ததாக ஆர்ட் டைரக்டர் ஏழுமலை ஆதிகேசவனை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக நடிகர் பைல்வான் ரங்கநாதனை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக இபி கோபிநாத் நடராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இந்த படத்தோட பேக் போனே சொல்லலாம். 5656 ப்ரொடக்ஷன் சார்பில் உருவாகும் வாஸ்கோ ட காமா படத்தை மலேசியாவில் பல பெரிய நிறுவனங்கள் நடத்தும் டாட்டோபி சுபாஷ் கரந்தா தயாரிச்சிருக்காரு. அவரை ஃபியூ வேர்ட்ஸ் பேச வேண்டிய அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த கால வேளையில இவ்வளவு சிரமம் பாராம இங்க வந்ததுக்கு என்னுடைய சார்பிலும் மற்றும் என்னுடைய குழு சார்பிலையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ட்ரெய்லரும் மியூசிக்கும் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த படம் ரிலீஸ் 2 ஆகஸ்ட், அதுக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். மீண்டும் நன்றி, வணக்கம். Thank you so much, sir. Wishing you success. அடுத்ததாக பேச ஆர்ட் டைரக்டர் திரு ஏழுமலை ஆதிகேசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். வாஸ்கோ ட காமா திரைப்படம் வந்துட்டு ஒரு காமெடி கண்டென்ட்டாக தான் பண்ணியிருக்காரு டைரக்டர். கொஞ்சம் ரெகுலர் கண்டென்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் மாறுபட்டு ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை கையாண்டுருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மற்றும் இங்கே வந்திருக்கும் சீனியர் ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ஆகஸ்ட் 2 வந்து படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் வெற்றி அடையணும்னு நானும் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்ததாக டிஓபி என்எஸ் சதீஷ்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். குட் மார்னிங். தேங்க்ஸ் தான் சொல்லணும் நிறைய பேருக்கு. ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு டைரக்டர் கிருஷ்ணன் சார், ஆர்ஜிகே. எல்லா டெக்னீஷியனுக்கும் அவர் ஒரு டைரக்டர் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா சப்போர்ட்டிவ் அண்டு என்ன கேட்டாலும் பண்ணக்கூடிய ஒரு ஆள், நமக்காக ஷார்ட்டுக்காக சீனுக்காகவும் எல்லாமே பண்ணக்கூடிய ஆள், படத்துக்காக மெயினாக. அண்டு ஒர்க் பண்ணங்களை பிடிச்சி நம்ம நக்குல் சார் இருக்கார், ரொம்ப ஸ்வீட். நம்ம எதாவது பண்ணும்போது அங்கேயே ஸ்பாட்லேயே வந்து சூப்பர்னு சொல்கிற ஒரு ஆள் அவர் தான். பிடிச்சிருந்தாலுமே சொல்லுவார், நல்லா இல்லையும் சொல்லுவார். அண்டு அர்த்தனா பினோ, ஸ்வீட் அண்ட் சார்மிங். ஷூட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணும்போது இருந்தது நம்ம கேஎஸ் ரவிக்குமார் சார் ஷூட் பண்ணது ரொம்ப ஹாப்பி. நிறைய விஷயம் அங்கே வந்து கற்றுக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. இன்ட்ராக்ஷன் நான் ஆக்சுவலாக நிறைய பண்ணியிருக்கேன் அவர்கிட்ட. அவரும் நிறையா விஷயம் சொல்லுவார், ரொம்ப லேர்னிங்காகவும் இருக்கும், அது நல்லாவும் இருக்கும் கேட்கறதுக்கு. அண்டு வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்டு தேங்க்ஸ் டு மை டீம், அருண்மொழி, யோகேஷ், கார்த்திக், ஜெஃப்ரின். அண்டு விஷுவலுக்கு சப்போர்ட் பண்ண அருண் என்வி. மியூசிக் டைரக்டர் வந்து விஷுவல்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக நம்ம சில விஷயம் ஷூட் பண்ணுவோம், சில பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு, அவர் வந்து அது என்ஹான்ஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு வந்திருக்காரு. இன்றைக்கி அவர் டே. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. நான் நெக்ஸ்ட் பிஃபோர் பார்த்ததும் அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்ததுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன், தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்ததாக எடிட்டர் தமிழ்குமார் அவர்களை. வணக்கம். இந்த இடத்துல நிற்கிற ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். இங்கே நிற்க காரணமாக இருக்க என்னோடய அம்மா, என்னோடய ஒய்ஃப், அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் அந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த கிருஷ்ணன், டைரக்டர் கிருஷ்ணன் அவர்களுக்கும் ப்ரொடியூசர்ஸ் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு கதை கேட்கும் போது ஒரு 5 பேர் ஒரு ரூமில் உட்காந்து இந்த கதையை கேட்டோம். ஸோ 5 பேருமே எவ்ரி ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு ஒருக்கா அவ்வளோ ஒரு சிரித்தோம், என்ஜாய் பண்ணோம்.
ஸோ அதை தான் எதிர்பார்த்தேன் அவர் ஷூட் பண்ணி படத்தை எடுத்துகிட்டு வரும்போது. ஸோ அந்த அளவுக்கு ஃபுட்டேஜ் வருமான்ட்டு ரொம்ப எதிர்பார்த்து காத்திருக்கும் போது ஆர்டிஸ்டோட இன்வால்மெண்ட்டோட இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே வந்திருந்தது ஃபுட்டேஜ். ஐ மீன் ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. ஒரு புதுமையான காமெடி படம் பண்ணியிருக்கோம். பார்த்து சப்போர்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் வந்திருக்கிற சீஃப் கெஸ்ட்டுக்கும் அண்டு ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியன் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். அடுத்ததாக இந்த டேயோட கதாநாயகன் சொல்லலாம். அமேசிங்கான சாங்ஸ் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஜிவி பிரகாஷ் சார், நகுல் சார் அண்ட் ஆண்டனி தாசன் சார் வந்து பாடலாம் வச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் இவரும் பாடியிருக்காரு. ஸோ ஐ லைக் டு கால் அப்பான் அருண் NV on the stage. எல்லோருக்கும் வணக்கம். உங்களோட டைமை ஒதுக்கி இந்த நாளன்னைக்கு வந்து இந்த ட்ரெய்லரையும் சாங்ஸையும் வாஸ்கோ ட காமா ப்ராஜெக்டாக வந்து பார்க்க வந்திருக்கிற அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் மிகவும் நன்றி. ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் இந்த படம் உருவாக காரணமாக இருந்த ப்ரொடியூசர் சார், அவர் எங்களுக்கு எல்லா ஃப்ரீடமும் கொடுத்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஹி அலோட் அஸ் அண்ட் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கும் ஹி ஜஸ்ட் கிராண்டட் எவ்ரி திங். ஸோ அவருக்கு ஃபஸ்ட்டு தேங்க்யூ சார். அண்ட் ப்ரெஸ் மீடியா, நீங்கள் தான் இந்த படத்தை அடுத்த இடத்துக்கு கொண்டு போகணும். இவர் டிஓபி வந்து என்னதான் அடுத்த இடத்துக்கு படத்தை கொண்டு போய் புஷ் பண்ணிட்டாருன்னு சொன்னாலும் இது ரொம்ப முக்கியமான ஒரு அக்கேஷனாக பார்க்குறேன் நான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த பார்ட் ஆஃப் திஸ் மூவி. அண்ட் நகுல் சார், அர்த்தனா மேம், இங்கே வந்திருக்கக்கூடிய மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்ஸ், அப்புறம் கே ரவிக்குமார் சார், சாந்தனு சார், பைல்வான் ரங்கநாதன் சார், தேவயானி மேம் அண்ட் அறிவழகன் சார், டிஸ்ட்ரிபியூட்டர் சார் அண்ட் மணிகண்டன் சார், ஆண்டிதாசன் சார். இவர் தான் படிதா பரமா சாங் அவர் பாடினது. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். ரொம்ப நல்லா வந்திருக்கு சாங். அண்ட் வேறு யாரும் மிஸ் பண்ணியிருக்கேன்னு தெரியல. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்பீச், ஸோ மன்னிக்கணும். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப மெயினாக நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறது என்னோட டீம் பசங்க. எழிசை வேந்தன் சொல்லிட்டு ஹி ஹேஸ் டன் அ வெரி குட் ஜாப். ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் கூட ஹி வாஸ் தேர், இசை அண்ட் பாய்ஸ். ஸோ தேங்க்யூ. சூப்பர், நைஸ் ஒர்க். என்னோட ஃபேமிலி வந்திருக்காங்க, தேங்க்யூ. அண்ட் கடைசியாக சொல்லணும்னா ஆர்ஜிகே, ஒவ்வொரு நாளும் வி ஹாவ் டிஸ்கஸ்ட் அபவுட் திஸ் ப்ராஜெக்ட் அரௌண்ட் 2.5-3 இயர்ஸாகவே அதில் மட்டும்தான் இருக்கும். அண்ட் லாட் ஆஃப் டேஸ் வந்து லேட் நைட் டிஸ்கஷன்ஸ் போயிருக்கு, எல்லா டைம் போயிருக்கு. அன்றைக்கி நாங்கள் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது இவர் மட்டும் பெட்ஷீட் போட்டு கண்ணு மூடிட்டு இதை பற்றி யோசிச்சிட்டே இருப்பார். ஃபுல்லாக என்ன பண்ணலாம், எது பண்ணலாம், நெக்ஸ்ட் ஹில் கம் அப் வித் another ஐடியா. அண்ட் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ப்ரோக்ரஷன் ரொம்ப அழகாக நடந்தது. இந்த ப்ராசஸையும் இதையும் எனக்கு கொடுத்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிதிங். தேங்க்யூ சார். அடுத்ததாக இபி மிஸ்டர் கோபிநாத் நடராஜன் அவர்களை சில வார்த்தை பேச அழைக்கிறேன். என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது மைக்கில் பேசுறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து என் ஃப்ரெண்டு ஆர்ஜிகே அவருக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அவர் தான் எனக்கு வந்து இந்த டீம் டட்டோஸ் வாஸ்கன் சார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நகுல் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்ம படத்தில் நடிச்சிருக்கு, நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் அர்த்தனா பினு நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களும் நல்லா சாமிங்காக க்யூட்டாக பண்ணியிருக்காங்க படத்தில். மற்றபடி ஓவரால் டெக்னீஷியன் கே ரவிக்குமார் சார் வந்து செகண்ட் ஹாஃப்ல பிரிச்சு மேஞ்சிருப்பார், நல்லா ஆக்ட் பண்ணியிருப்பாரு. அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓவரால் மியூசிக்கும் நம்மளுக்கு நல்லா வந்திருக்கு. NV அருண் பண்ணியிருக்காரு, அவர் செமையா பட்டாசு கிளப்பியிருக்காரு. அப்புறம் ஜிவி பிரகாஷ் சார், ஆண்டனி தாசன், நகுல் சார் பாடியிருக்காரு. அப்புறம் நிறைய டெக்னீஷியன் படத்தில் நடிச்சிருக்காங்க. அப்புறம் RS சிவாஜி சார்ல இறந்துட்டார், நம்ம கூட இல்லை. அவருக்கு வந்து நான் வந்து எப்படி சொல்றது தெரியல. அப்புறம் நிறைய டெக்னீஷியன் நடிச்சிருக்காங்க. சில பேர் வர முடியல, அவங்களுக்கெல்லாம் இந்த ப்ரொமோஷன் டைம்ல வரேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் தேங்க்யூ. மேடையில் வந்திருக்க அனைத்து சீஃப் கெஸ்ட்டுக்கும் தேங்க்யூ. ஆல் நம்ம டீமுக்கு வந்து சக்சஸ் ஆகும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. Thank you so much, sir. அடுத்ததாக I'd like to call upon தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரிலீஸோட டிஸ்ட்ரிபியூட்டர் மிஸ்டர் பிளாக்பஸ்டர் யுவராஜ் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம்.
வாஸ்கோடா காமா ஆகஸ்ட் 2 வருது. ஸோ எப்பயுமே நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்க, இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக எல்லாரும் தேட்டரில் போய் இந்த படத்தை பார்க்கணும். ஸோ அதுதான் இந்த சான்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எனக்கு ப்ரொடியூசர் சுபாஸ்கரன் சார் அவர்களுக்கும், டைரக்டர் ஆர்ஜேகே அவருக்கும், சாமிங் ஸ்டார் ஹீரோ எப்பயுமே எப்பயுமே ஆல்மோஸ்ட் சாமிங் ஸ்டார் அவர்களுக்கும் என்ன பண்ணாலும் வந்து பயங்கர சப்போர்ட் பண்ணுவார் அவரு. நான் ஒரு சின்னதான் பண்ணிருப்பேன் சொல்லிட்டு, ஸோ அது எங்களுக்கு இன்னும் பண்ணணும் போல இருக்கு நிறைய நம்ம சொல்லிட்டு அது ஒரு இது. ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. Thank you so much. அடுத்ததாக I would like to call upon, sorry, 1 second. Okay. அடுத்ததாக I would like to call upon the owner of the loveliest voice சொல்லலாம், Mr. Anthony Dasan அவர்கள். நீங்க மனசுல இருக்கீங்க சார், எப்படி சார் மறக்க முடியும்? பத்திரிகை ஊடகத்துறையை சேர்ந்த அத்தனை சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மேடையில் இருக்கிறவங்க பெரியவங்க அனைவரையும் வணங்கிக்கிறேன். இந்த வாஸ்கோடகாமாங்கிற மிகப்பெரிய பிரம்மாண்டமான படைப்புல எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிற இசையமைப்பாளர் அருண் எம்மி அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. இயக்குனர் ஆர்கேஜி சாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 56 ப்ரொடக்ஷனுடைய டாக்டர் சுபாஸ்கரன் சாருக்கும் மற்றும் வாஸ்கோடகாமா குடும்பத்தார்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்களையும் அன்பையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். பாட்டு நான் பாடும்போது ரொம்ப ஜாலியாக தான் பண்ணேன். இயக்குனருடைய அந்த ஒரு அமைதி, அவருடைய பார்வையில் உள்ள ஒரு கூர்மை எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு என்னால் முடிஞ்சதை பாடியிருக்கிறேன். பாட்டு எனக்கு பாடும்போதே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ஒரு ஜாலியான பாட்டு. அதை விட வந்தவொடனே நான் சொன்னது, இந்த டைட்டில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், வாஸ்கோடகாமா டைட்டிலு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பாட்டை பாட ஆரம்பித்தேன். ஜிவி சார் பாடியிருக்காங்க, சார் பாடியிருக்காங்க. நான் உண்மையிலே நாக்குமுக்கா பாட்டில் வந்து எங்கள் அக்கா சின்ன பொண்ணு அக்கா பாடியிருப்பாங்க. அவங்க அந்த பாட்டு மூலமாக ஃபேமஸ் ஆகி அதுக்கு பிறகு தான் நான் வந்து என்னை கூட சினிமாவில் அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ எங்களுக்குள்ள அந்த ஒரு உறவு இருக்குது. நாக்குமுக்கா பாட்டுனால சின்ன பொண்ணக்காவால் அந்தோணிதாசன் இப்படி தான் வளர்ந்துருக்கிறேன். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுற கடவுளுக்கும் வாழ்த்திக்கிட்டு இருக்கிற கொடானக்கூடிய ரசிகர்களுக்கும் எங்களுடைய நன்றி உங்கள் பாதத்தில் வைக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி. யாராச்சும் விடுபடுறா மன்னிச்சுக்கிறீங்க. நன்றி. தேங்க்யூ சார். அடுத்ததாக வெரி டேலண்டட் ஆக்டர் அண்ட் கமீடியன் ப்ளஸ் ரீசெண்டாக வந்து ரிலீஸ் ஆன இந்தியன் டூலையும் ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. ஐ லைக் டு கால் அப்பான் மிஸ்டர் ஜகன் அவர்களை. வந்திருக்க அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். என்னோட சமீபத்த அனுபவத்தில் ஒரு நடிகருக்கு மிக கஷ்டமான, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய வேலை என்னென்னா ஆடியோ லான்ச்சில் பேசுகிறதும் ப்ரமோஷனில் பேசுகிறதும் தாங்க. ஏன்னா நம்ம சொல்ல நினைக்கிறது ஒன்று, போய் சேர்றது ஒன்று. ஓகே, அதுவே பெரியது. முதல் முறையாக இது ஒன்று சொல்கிறேன், முதல் முறையாக இந்த தேட்டரில் நிறைய என்னோட படத்தோட ஆடியோ லான்ச்சே பண்ணியிருக்கேன். முதல் முறையாக இவ்வளோ ஃபுல் ஆடியன்ஸை இந்த தேட்டரில் பார்க்குறேன். வந்திருக்க பத்திரிகையாளரோட சேர்ந்து உட்கார கெஸ்ட் அதிகமாக இருக்காங்க. ஓகே, இது வந்து முக்கியமா என்னன்னா வந்திருக்காங்க, கேஎஸ் ரகுமான் வந்திருக்காரு, நடிகர்கள்லாம் வந்திருக்காங்க. தெரியல, யாருமே தெரியாத ஒரு எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் மணிக்கு தான் பயங்கரமான இங்க வந்து ஒரு வரவேற்பு கிடைச்சது. அதுவே புதுமையா இருந்தது. அண்ட் இட்ஸ் லைக் ரீயூனியன் ஃபார் மீ தான் நான் சொல்றேன். எங்க படம் வல்லினம், தட்ஸ் when I first met நகுல். அவரோட படம் நானு அறிவழகன்லாம். ஸோ அறிவழகன் இருக்காரு, நகுல் இருக்காரு. இன்ஃபேக்ட் வரும்போது நல்லா ஞாபகம் இருந்துச்சு, இதே மாதிரிதான் மேடை ஏறும் எங்க டைரக்டர் அறிவழகன் ப்ரொடியூசருக்கு சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஏன்னா அவர் ஏற்பாடு என்னன்னோ பண்ணிட்டு ஏதோ பண்ணல, என்னன்னு இந்த அறிவழகன் அவர் டென்ஷனாவே இருந்தாரு. ஓகே, ஐ திங்க் இஸ் வெரி கூல் நவ். ஓகே, அண்ட் தேங்க்ஸ். அறிவழகன் என்னோட வல்லினத்துக்கு மட்டும் நிறைய டைரக்டர் இல்லை, இந்தியன் டூல பார்த்த என்னோட ஃபர்ஸ்ட் சீனுக்கும் அவர் தான் டைரக்டர். ஓகே, ஸோ மை தேங்க்ஸ் டு ஹிம். அண்ட் நகுல் வந்து ஐ நோ வாஸ்கோடா காமா இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் ஃபார் ஹிம். ஏன்னா நானும் நக்குலும் வீடட் வல்லினம் ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்லேயே வந்து ரொம்ப நாள் பழகின மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் அங்கேயே ஆரம்பிச்சது. அண்ட் வி டிட் இட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். அதில் வந்து ஐ ரியலைஸ் இஸ் ஒன் ஆஃப், அப்புறம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னா நக்குல் வந்து படிக்கிற பழக்கம்லாம் இல்லை, பட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் அண்ட் ஸ்மார்ட்டஸ்ட் ஆக்டர்ஸ். ஸோ ஒரு அவங்க நான் கேட்டே இருக்கேன், எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்? நான் வந்து யூடியூப் பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் இட்ஸ் வெரி சர்ப்ரைசிங். ஆனா நீங்களும் பாக்குறீங்க போல யூடியூப்.
அத சொல்றீங்க? இல்ல நான் சொல்றது யூடியூப் பார்த்துன்னா ஐயோ அண்ணா உங்க சேனல்ல பார்த்து நிறைய தெரிஞ்சுக்க முடியாதுண்ணே. உங்க சேனலை பார்த்தா தேவையில்லாத நிறைய தெரிஞ்சுக்க முடியும். நான் அப்படி சொல்றேன். நான் சொன்னது சயின்ஸ், ஓகே, ஏலியன், அந்த மாதிரி நோ, ஆல் சயின்டிபிக் திங்ஸ், நோ, வெரி ஸ்மார்ட். அண்ட் நான் பாட்டு ஆரம்பிக்கும் போது நினைச்சேன் ஒரு பாட்டு நக்குலே நல்ல சிங்கர்னா ஐ திங்க் they answered my question. அவரே ஒரு பாட்டு பாடியிருக்காரு. இஸ் எக்ஸலன்ட். he plays guitar. யோசிச்சு பாருங்களேன், கிட்டார். அண்ட் ஐம் ஷோர் என்ன காலேஜ் படிச்சீங்கன்னா ஐம் ஷோர் he scored with lots of girls in college because he played guitar. I think that's how he scored with Shruti நினைக்கிறேன். Okay, and amazing thing. And it's very my first என்னன்னா I would like to தமிழ் சினிமாக்கு இன்னொரு சுபாஷ்கரன் ப்ரொடியூசர் கிடைச்சிருக்காரு சார். அவரை மாதிரி நீங்க மேன்மேலும் நிறைய படங்கள் பண்ணணும் சார். திஸ் இஸ் மை ட்ரூ விஷ். உங்க வரவு நல்வரவா இருக்கட்டும். நிறைய பேர் வராங்க, புதுசா வராங்க, ஒரு படத்துக்கு அப்புறம் கையெடுத்து கும்பிட்டு போயிடுறாங்க. நீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவரை மாதிரி தொடர்ந்து இருந்து யூ ஷுட் டூ மூவிஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ குட் சி படத்துல நீங்க கரெக்டா ரொம்ப எக்ஸ்ட்ராகவெண்டா செலவெல்லாம் படாம பட்ஜெட்ல பண்ணிருக்கீங்க. நல்லா தெரியுது. வந்தவங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு ரோஸ் கொடுத்தீங்க, அதுலயே தெரியுது. வழக்கமா நாங்க பொக்கையா தான் கொடுப்போம், நீங்க ஒரு ரோஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நகுல், ஐ கேன் சே நகுலோட ஒரு படம் பண்ணேன். தென் வி டிட் brahma.com. ஓகே, இந்த படத்துக்கு ஏன்னா இதுக்கப்புறம் நிறைய படம் பண்ணிருக்காங்க, எதுக்குமே கூப்பிடல. ஆனா இது நேற்று he called me, ஃபோன் பண்ணி நேற்று ரிமைண்டர்லாம் said I knew it's a very important film, so I'm here. And the movie looks very interesting, very promising இருக்கு. வாஸ்கோ டா காமா, ஓகே, 15th century இந்த போர்ச்சுகீஸ் எக்ஸ்ப்ளோரர். இன்ஃபேக்ட் நடிகர்கள் நாங்களாம் கூட ஒரு வாஸ்கோ டா காமா தான். வாஸ்கோ டா காமா இந்தியா தேடி he did this exploration and he set across the sea. அதே மாதிரி தான் வெற்றி என்ற இலக்கை தேடி தான் நாங்களும் இதில் போயிட்டு இருக்கோம். அதில் வாட் டு சே, அண்ட் வாஸ்கோ டா காமா the Cape of Good Hope அவர் தான் கண்டுபிடிச்சாரு. I hope you, me and all of us will find this Cape of Good Hope. Thank you so much. One more thing, நக்குல் good actor. இந்த மேடையில் 2 excellent fathers are sitting. நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. One whom I admire is Mr. K.S. Ravikumar. He has 3 daughters. அண்ட் அவர் ஃபேமிலி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஐ திங்க் இன்ஃபேக்ட் அவங்களோட ஹிட்லிஸ்ட் படம் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ அது ரொம்ப பெருமையாக இருந்தது. ஏன்னா அவங்க டாட்டர்ஸ்லாம் பார்க்கும்போது எல்லாம் ஸ்கூலில் இருந்தாங்க. இப்போ ஒருத்தர் டாக்டரு, ஒருத்தர் லைஃப் கோச், எக்ஸலன்ட் திங். நான் அதர் ஃபாதர், கிரேட் ஃபாதர் இஸ் நகுல். அவரை எத்தனை பேர் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியல. மை வைஃப் வான்மதி ஃபாலோஸ் நகுல் அண்ட் ஸ்ருதி. நான் அடிச்சு சொல்லுவேன், நகுல் மாதிரி ஒரு ஃபாதர் இந்த கூட்டத்தில் யாருமே இருக்க முடியாது. நம்மளாம் குட் ஃபாதர்ஸ், எனக்கே 2 சன் இருக்கும். ஆனா நகுல் மாதிரி ஹேண்ட்ஸ் ஆன் ஃபாதர். வான்மதி ஒரு வாட்டியும் பார்த்துட்டு நகுல் சுத்தி பண்ணிக்க ஒரே பயமா இருக்கும். ஐயோ இவன் எதுக்கு இந்த மாதிரி ஓவரா பண்றான் நம்மள இதெல்லாம். ஏன்னா வீட்டுல பார்க்கும்போது இல்ல, நம்ம மனைவிகளும் இதெல்லாம் எதிர்பார்க்கும். நான் சொல்ல வான்மதி இதெல்லாம் பார்த்து நான் ஆச்சரியம் மட்டும் தான் பண்ணலாம், இன்ஸ்பயர் கூட ஆக முடியாது, இதெல்லாம் பண்ணவே முடியாது அப்படின்னு. ஸோ big fan of you, Shruti. Okay, amazing. I mean, Vanmati likes you. I think she almost thinks you're her role model. Okay, and படத்தோட கேமராமேன் அவர் இந்த படம் ஒன்று மட்டும் நான் நோட்டீஸ் பண்ணேன். அதாவது சீன் சொல்லும் போதுலாம் நக்குலாம் என்ஜாய் பண்ணி இங்கே உலகநாயகன் சொன்னார், எங்கள் ப்ரொமோஷன் இதில் சொன்னார், இவங்களாம் சம்பளத்துக்காக வேலை பண்ணல, சந்தோஷமாக வேலை பண்ணாங்க. அது ரொம்ப நல்லா தெரியுது. ஏன்னா நக்குலும் எல்லார் பக்கத்துலையும் சிரிப்பு இருந்துட்டே ரொம்ப ஜாலியாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐ திங்க் கேமராமேன் ரொம்ப ரொம்ப கான்ஃபிடண்டாக பேசினார். ஆனால் இங்கே பேசும்போது எவ்வளோ பயந்தா பார்த்தீங்களா, அவருக்கு தெரியல. ஐயோ இன்னொரு 3 படம் எடுத்து நம்மளுக்கு இது மாதிரி கூப்பிடாதீங்க. இப்போ தெரிஞ்சு நிறைய பேர் எங்கள் படத்தில் நிறைய டெக்னீஷியன்ஸ்லாம் இல்லை, கூப்பிடாதீங்க அப்படின்வாங்க. இப்போ தெரிஞ்சு பிகாஸ் இட்ஸ் ஸ்லைட்லி it's very difficult to talk on stage, but I'll keep it short and sweet. And my hi, you're looking very pretty, man. Okay, and thank you so much. You're also sitting next to the prettiest lady. 2 days back now I was watching, enga padam paathuttilla, I was watching all Kamal Haasan movies. I was watching Panchachandram. அப்போ இது ஞாபகம் இருக்கு, இப்பதான் நோட்டீஸ் பண்ணி எவ்வளோ பெரிய மாத்திரை அப்படின்னு. I think she's just made that just simple line so iconic. Thank you so much. I wish you all the very best. And also I want to say, இது my connection with boys team has come a full circle நினைக்கிறேன். ஓகே, வல்லினம் பண்ணும்போது படத்தோட ஹீரோ நகுல், மியூசிக் தமன். ஓகே, அண்ட் இந்தியன் 2ல ஓகே அந்த படத்தோட டைரக்டர் மிஸ்டர் சங்கர், எங்க டைரக்டரோட நடிச்சிட்டேன். அண்ட் சித்தார்த் வாஸ் தேர். அண்ட் பரத் சமீபத்தில் ஐ ஹேட் த சான்ஸ் டு பர்சனலாக பழக சான்ஸ் கிடைச்சது. மிஸ்டர் டைரக்டர் சங்கரோட பொண்ணோட கல்யாண பத்திரிக்கை அவரு தான் எடுத்து வீட்டுக்கு வந்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ சொன்னார், இல்லை எங்கள் குருக்காக நாங்கள் பண்ணுறோன்னு. எனக்கு ரொம்ப அப்படியே ஐ வாஸ் ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன். தென் ஐ சென்ட் மெசேஜ் டு மிஸ்டர் சங்கர். ஐ செட், அதித்தி கல்யாணம் ஆகும்போது ஒரு 50 பத்திரிக்கை உங்கள் சார்பில் நான் தான் தரணும் அப்படின்னு.
இது ஏன் இங்கே சொல்கிறேன்னா ஐ வாண்ட் டு த சோஷியல் பொது மீடியாவில் பதிவு பண்ணுறதுக்காக பிகாஸ் ஐ ரியலி மென்ட் இட் அண்ட் அஃப்கோர்ஸ் மணி தான் வாஸ் நாட் தேர். இன்னைக்கு அவர் மீட் பண்ணிட்டேன் அண்ட் அந்த படத்தோட வாட் இஸ் அவங்க கூட ஒர்க் பண்ண அறிவி நீங்கள் இருந்தீங்களா பாய்ஸ் டைம்லலாம்? Yeah, so I think it's the circle has come close. Thank you so much. I wish you all the very best, Nakul. Okay, August 2nd. Okay, and ஒன்னே ஒன்று மட்டும், ஓகே, நீ என்ன பண்ணாலும் சரி இந்த சோஷியல் மீடியாவில் ப்ரொமோஷன்லாம் பண்ணுவீங்க, ஒரே ஒரு ரெக்வஸ்ட், கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது, அதை டிசேபிள் பண்ணிட்டு, அதை பண்ணிட்டாலே நம்ம படங்கள்லாம் ஒரு ஓகே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக மிஸ்டர் மணிகண்டன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அண்ட் பிஃபோர் தட் சார், மகாராஜாவோட பெர்ஃபார்மன்ஸ் இஸ் ரியலி குட். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தட். எல்லாருக்கும் வணக்கங்க. நான் மணிகண்டன், தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம். நக்குல் வந்து உங்களுக்கு தெரியும், பாய்ஸ்ல இருந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ எங்கள் ஃபர்ஸ்ட் சீனே வந்து சொல்லணுமா, அவரோட இன்ட்ரடக்ஷன் சீன்ல வந்து நான் வந்து கூட சேர்ந்து நானும் அவரும் லிப் டு லிப் கிஸ் அடிச்சுப்போம். அதுவும் ஒரு தடவை 2 தடவை இல்லைங்க. சங்கர் சார் பத்தி உங்களுக்கே தெரியும், நிறைய டேக் எடுப்பாரு. அதுவும் ஒரு டைமுக்கு 3 kisses. அப்படின்னா நீங்க கணக்கு போட்டுக்கோங்க, அந்த டேக் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20க்கு மேல இருக்கும். அப்போ எத்தனை கிசஸ் பாருங்க. எனக்கு அவரை யாருன்னு கூட தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபனியான ஒரு, அப்பவே ரொம்ப ஜாலியா, ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா, செம்ம ஹாப்பியா இருக்கிற ஒரு ஆளு. அப்படியே இருக்கணும், எப்பவுமே அப்படியே இருக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். இப்பவும் கரெக்டா தான் இருக்காரு. ஆனா ஏதோ டவுட் மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு அப்பப்போ. அதெல்லாம் சும்மா என்கிட்ட நடிச்சிட்டு இருக்காப்புல. அவர் சூப்பரா படம் ட்ரைலர் செம்மையா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை, எனக்கு வந்து இந்த மாதிரி நிறைய காமெடி ஃபிலிம்ஸ் வரணும், அது நல்லா மக்கள் கிட்ட நல்லா போய் சேர்ந்து நிறைய காமெடி ஃபிலிம்ஸ் வரணும் அப்படின்றது என்னோட ஆசை. அண்ட் அது வந்து இப்ப இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப அது ஒரு நிறைவா இருந்தது, சந்தோஷமா இருந்தது. அண்ட் அது நம்ம நக்குலே பண்றாருன்னும் போது இன்னும் ரொம்ப ஹாப்பி. அண்ட் எங்க மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட் ஃபார் வாஸ்கோ ட காமா டீம். கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சு. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக டைரக்டர் அறிவழகரை மேடைக்கு அழைக்கிறேன். சார், கொச்சிக்காரங்க ஒரு பேரு கொண்டுட்டாங்க. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். வாஸ்கோ ட காமா அந்த போஸ்டர் அப்படின்ற ஒரு டிசைன்லயே வந்து பார்த்துருக்கீங்கன்னா வந்து ஒரு டைரக்டரா வந்து அந்த படத்தோட கான்செப்ட், இது எந்த மாதிரி ஒரு யூனிக்கான கான்செப்ட் அப்படின்றது சொல்லியிருக்காரு. ட்ரெய்லர் பார்க்கும்போது சரி, இன்னைக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான கான்செப்ட் தான் வந்து விரும்புவாங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக இந்த டெஃபரெண்டாக ஒரு காமெடியாகவும் அதே மாதிரி ஒரு யூனிக்கான கான்செப்ட்ல இந்த படம் வந்து கண்டிப்பாக நல்லபடியாக அமையும் அப்படின்றது எனக்கு தோணுது. ஸோ அந்த விதத்தில் அப்புறம் ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனாக நான் இதை பார்க்குறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 சாங் போடுவாங்க, ஒரு ட்ரெய்லர் போடுவாங்க அப்படின்றதா இருக்கும். ஆனால் ரொம்ப வந்து கான்ஃபிடென்ட்டா இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் சைடும் சரி, அந்த மியூசிக் டைரக்டரும் சரி, ஒரு 5 சாங்குமே வந்து பிளே பண்ணி போட்டது ரொம்ப ரொம்ப ஒரு ப்ளஸ்ஸான பாயிண்டா தான் நான் தோணுது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அது ரொம்ப எல்லாமே வந்து மியூசிக் டைரக்டர் அருண் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவ்வளோமே எத்தனை சாங்ஸுமே வந்து பெப்பியான சாங்ஸ். அப்புறம் அந்த ஜி பிரகாஷோட சாங்காக இருக்கட்டும், அப்புறம் நகுல் சாங் பாடியிருக்காரு, எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பெப்பியான சாங். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு படத்துக்கு வந்து பெரிய ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பூஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து சாங்ஸு, அதுலேயே வந்து அவங்க ஃபர்ஸ்ட் வந்து சக்ஸஸ் ஆகிட்டாங்க அப்படின்றது நான் சொல்லுவேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஒரு பாயிண்ட்ல. எனக்கு இருக்கிற, ஏன்னா ஒரு படத்தை வந்து எப்படி கொண்டு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் பட டைரக்டராக இருக்கட்டும், மற்றவங்க இருக்கட்டும், எனக்கு சரியான பட்ஜெட் கொடுக்கல, எனக்கு சரியான வந்து ஆர்டிஸ்ட் கிடைக்கல, சரியான வந்து காஸ்டிங் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க ஒரு பாயிண்ட்ல. ஸோ இன்னைக்கு வந்து காம்ப்ரமைஸ் அப்படின்றது கிடையாது. ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிறது வந்து ஒரு அடாப்டேஷன் தான். இன்னைக்கு நம்ம வந்து மணி சருக்கு வந்து அவருக்கு நினைச்சதெல்லாம் கிடைச்சிருச்சு, சங்கர் சருக்கு அவர் கிடைச்சதெல்லாம் நினைச்சது கிடைச்சிருச்சு. இப்போ ரொம்ப வந்து ஒரு மோஸ்ட்
சக்சஸ்ஃபுல் டைரக்டர் கே எஸ் ரவிக்குமார் சார் இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து எல்லாமே கிடைச்சது அப்படி கிடையாது. ஸோ அடாப்டேஷன் அப்படின்றது தான் வந்து மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நான் ஃபீல் பண்றேன். இன்னைக்கு எல்லா படங்களும் சரி, சக்சஸ்ஃபுல்லான படங்கள் எல்லாத்துக்குமே வந்து அந்த படத்தோட டைரக்டர் வந்து ஒரு அடாப்டேஷனுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அது எப்படி சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வரணும் அப்படின்றது தான் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் பாயிண்டே இருக்கு அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஸோ இன்னைக்கு வளர்ந்த டைரக்டா இருக்கட்டும், வளர்ற ஒரு யங்ஸ்டர்ஸ் இருக்கட்டும், அதுக்கு தான் நான் வந்து மெயினா சொல்வேன். ஸோ அதுல ஒரு நைஸ் ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா நான் என்னைக்குமே வந்து டைரக்ஷன் டீம்லையும் சொல்லுவேன். அவர் கூட நான் ஒர்க் பண்ணாட்டி கூட வந்து கே எஸ் ரவிக்குமார் சார் தான் நான் வந்து மெயினா சொல்லுவேன். நான் அவரோட அசோசியேட் வந்து எனக்கு ஒரு தடவை சொல்லியிருக்காரு. என்னன்னா படையப்பா படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த மெயின் வந்து அந்த ஊஞ்சல் சீன் வந்து திடீர்னு வந்து அவரோட எல்லா சீன்ஸும் வந்து வேகமா எடுத்துட்டே இருக்காரு. ஒரு பாயிண்ட்ல ஒரு 3 o'clock அதான் திடீர்னு வந்து வேற என்ன சீன் இருக்கு பேலன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி அந்த ஊஞ்சல் சீன் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் ஸ்பாட்ல டிசைட் பண்ணி டக்குன்னு எடுத்தது தான் வந்து அந்த ஊஞ்சல் சீன். ஸோ ஒரு ப்ராப்பர் நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து ஒரு பட்ஜெட் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே என்னென்னமோ இருக்கலாம், என்னென்ன ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ். ஸோ மெயின் ஆடியன்ஸ்க்கு வந்து எடுத்துட்டு போறது வந்து படத்தோட சக்சஸுக்கும் சரி, அந்த சோல் வந்து கரெக்டா ஆடியன்ஸ்ட்டு வந்து எடுத்துட்டு போகணும், கனெக்ட் பண்ணி போகணும். அது எந்த ஒரு படத்துலயும் இருந்தாலும் சரி, எந்த காம்ப்ரமைஸ் இருந்தாலும் சரி, அது வந்து படத்துல கனெக்ட் பண்ணிட்டோம்னா, ஆடியன்ஸ்ட கனெக்ட் பண்ணிட்டோம்னா அது சக்சஸ்ஃபுல் அப்படின்றத ஒரு பாயிண்ட் தான் நான் யோசிப்பேன் நான். ஸோ அந்த விதத்துல கண்டிப்பா டைரக்டர் ஆர்ஜிகே சரி ஏன் சொல்ல வரேன்னா, ஏன் அந்த நேம் உள்ள வந்துச்சுன்னா ஒரு 3 எழுத்துல வந்து ஒரு கான்ஃபிடண்டா வந்து நீங்க சக்சஸ்ஃபுல் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த விதத்துல வந்து அவரும் வந்து சக்சஸ்ஃபுல்லாக என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபைனல் ஒன் அண்ட் ஒன்லி இந்த படத்துல எல்லா டெக்னீஷியன்ஸுமே வந்து அவங்களோட பங்கு வந்து ரொம்ப வந்து ஹார்ட்ஃபுல்லா போட்டிருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் கேமராமேன், எடிட்டர், அப்புறம் ஜெகன் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து அவங்க ஃபுல்லா சோல்ஃபுல்லா வந்து இந்த படத்துக்கு வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எப்படி வந்து ஒரு படத்துக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து சோல்ஃபுல்லா கனெக்ட் பண்ண முடியுமோ அது மாதிரி இந்த படத்துல ஆல்ரெடி வந்து டெக்னீஷியன்ஸ் வந்து ஒரு சோல்ஃபுல் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து சோல்ஃபுல்லா போட்டிருக்காங்க. அது என்னோட விஷஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் படத்துக்கு எப்பவுமே வந்து எல்லா டெக்னீஷியனும் எல்லா ஆர்டிஸ்டுமே வந்து ஒரு சோல்ஃபுல் வந்து போடுவாங்க. அது இந்த படத்துக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஃபைனலி வந்து நக்குல் அப்படின்றது ஜெகன் அவர் சொன்ன மாதிரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பாய்ஸ் டீமா இருக்கும் அப்படின்றதோட தானா சேர்ந்த கூட்டம் மாதிரி தான் நாங்கள் ஃபீல் பண்றோம். ஏன்னா நக்கல் இன்வைட் பண்ணி கூப்பிடாட்டி கூட வந்து ரொம்ப நாள் நக்கலை பத்தி திங்க் பண்ணிட்டே இருப்பேன். ஏன்னா மோஸ்ட் எனர்ஜெட்டிக் ஒரு பெர்ஃபார்மர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நான் நக்குல் நான் சொல்லுவேன் ஒரு பாயிண்ட்ல. சினிமால வந்து எல்லாமே ஒரு டைம் ஃபேக்டர், ஒரு சின்ன கேப் வரும், அது எல்லாருக்குமே வரும். ஒரு பாயிண்ட்ல ஒரு பேண்டமிக் மாதிரி வந்து சக்சஸ் கொடுத்துருப்போம், நல்ல ஒரு பெர்ஃபார்மர் டேலண்டடா இருப்போம். ஆனா வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு ஒரு சின்னதா வந்து ஒரு இழுப்பறி இருந்துட்டே இருக்கும். அது சினிமால வந்து ஒரு எப்பவுமே ஹாப்பனிங்கான ஒரு விஷயம் தான். அது இண்டஸ்ட்ரியில இருக்கவங்களுக்கு, நிறைய டிராவல் பண்றவங்களுக்கு அது கண்டிப்பா தெரியும். ஏன்னா இன்னைக்கு வந்து சக்சஸ் அப்படின்றது மட்டும்தான் வந்து இண்டஸ்ட்ரியில ரொம்ப முக்கியமான விஷயம். அது சக்சஸ் ஆனாலும் கூட வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு கேப் இருந்துச்சுன்னா அதுக்கும் ஒரு ரீசன் இருக்கும், ஒரு பாயிண்ட் அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஸோ அதெல்லாம் மீறி இன்னைக்கு வந்து நக்குல் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ஒரு பெர்ஃபார்மர். ஏன்னா மோஸ்ட் எனர்ஜெட்டிக். அதாவது எல்லாருமே ஆஃப் த ஸ்கிரீன் வந்து ஒரு மாதிரி இருப்பாங்க, ஆன் ஸ்கிரீன் வேற மாதிரி இருப்பாங்க. ஆனா ஆஃப் ஸ்கிரீன் ஆன் ஸ்கிரீன் ரெண்டுலயுமே வந்து ஒரே மாதிரி எனர்ஜெட்டிக் அப்படின்றது மோஸ்ட் டேலண்டட், மல்டி டேலண்டட் நான் சொல்லுவேன். சிங்கரா இருக்கட்டும், பெர்ஃபார்மர் இருக்கட்டும், டான்ஸரா இருக்கட்டும். ஸோ அவரு படத்துல இருக்கான்னு தெரிஞ்சுதான் நான் வல்லினத்துல வந்து அந்த சிங்கிள் ஷாட்டை வச்சேன். அந்த சிங்கிள் ஒரு 25 seconds டோட்டல். அது மற்ற ஹீரோஸ் நான் வந்து கூட ஆரம்பிச்சிருக்கலாம், பட் அவர் சிங்கிள் ஆகட்டும், அப்பதான் வந்து ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மரா வந்து மற்ற டான்சர்ஸ் கூட ஆடட்டும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல வந்து மோதல் வந்து ஒரு 40 seconds இருக்கும். அது சிங்கிள் ஷாட்டா வந்து ஆனா வந்து ஜெகனம் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணல. அவங்களாவே வந்து சார் எனக்கு வேணாம் சார் அப்படின்ட்டாங்க ஒரு பாயிண்ட்ல. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் தான் பாய் சொன்ன மாதிரி வந்து மணிகண்டன் வந்து நக்குல் ஃபர்ஸ்ட் கிசிங் சீன் அந்த ஒரு பாட்டுல நானும் இருந்திருக்கேன். மோதல் வந்து ஒரு 8 takes 9 takes போச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு பாயிண்ட்ல. ஸோ எனக்கு ஒரு ரீயூனிட் மாதிரி தான் இருக்கு எனக்கு ஒரு ஃபீல். அவரே கூப்பிடாட்டி கூட வந்து என்ன நக்குல் வந்து என்ன கூப்பிடலையா வாஸ்கோடகாமா இன்விடேஷனுக்கு, இது ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு தான் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவர் மேல வந்து ஒரு வெல்விஷரா நான் வந்து ஃபீல் பண்றேன். இந்த படம் மிகப்பெரிய வெட்டு ஹிட் ஆகணும் அப்படின்னு எல்லாருக்கும் அந்த படத்துல யூனிட்ல ஒர்க் பண்ணவங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்ல வந்து இந்த படம் ஹிட் ஆகணும்னு யோசிப்பாங்க. நான் வந்து ஒன் அண்ட் ஒன்லி ஹோல் ஹார்ட்டா வந்து நக்குலுக்காக இந்த படம் பெரிய லெவலில் ஹிட் ஆகணும் அப்படின்ட்டு நான் பண்ணிட்டேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக பத்திரிகையாளர் அண்ட் நடிகர் மிஸ்டர் பைல்வான் ரங்கநாதன் அவர்களை சில வார்த்தைகள் பேசுமாறு இருக்கிறேன்.
அனைவருக்கும் என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். நிறைய படங்கள், சின்ன படங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான படம். எனக்கு நான் என்னுடைய விமர்சனம் அனுபவத்துல மகாராஜா படம் ஒரு சீரியஸ்னா இது அதுக்கு நேர காமெடி. கே. ரவிக்குமார் சார் இது வரைக்கும் பண்ணாத ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டரை பத்தி நான் பேசினா சஸ்பென்ஸ் அவுட் ஆயிரும். அவரை நான் முதல்ல நிவாஸ் சார் ஆபீஸ்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் புரியாத பேர் விமர்சனம், இங்க எத்தனை பேருக்கு தெரியாது. அவர் தான் அவருக்கு முதல் படம். சௌத்ரி சார் அந்த படத்துடைய ப்ரொடியூசர். இல்லைட்டா நம்ம குட்லக் தியேட்டர்ல தான் பிரிவு போட்டாங்க. அப்போ நான் பார்த்துட்டு நல்ல கமெண்ட் சொன்னேன். அதுக்கப்புறம் அவருடைய தொடர்ந்து நிறைய படங்கள்ல போட்டிருக்காரு. அதாவது நான் இன்னைக்கு வில்லன் படத்துல எல்லாரும் பேசுறாங்கன்னா அது காரணம் கே. ரவிக்குமார் சார் தான். பாக்கியராஜ் சாருக்கு அப்புறம் என்னை ராமநாயணன் சார், அதுக்கப்புறம் கே. ரவிக்குமார் சார் தான் தொடர்ந்து அவருடைய படங்கள்ல போட்டாங்க. அதனால அவர் கடமைப்பட்டவன். அவருடைய சீடனை இந்த படத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பண்ணியிருக்கிறேன். நகுல் எத்தனையோ ஹீரோஸை நான் பார்த்துருக்கேன். ரொம்ப ஜாலியா ரொம்ப நாளா பழகின ஒரு மாதிரி பழகினாரு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஜெகன் சொன்ன விஷயத்துல நான் மாறுபடுறேன். நான் ஏன்னா இந்தியன் 2 படத்துல அவரை ரொம்ப விமர்சிச்சு எழுதியிருந்தேன், நல்லா எழுதியிருந்தேன். அதை இப்ப வாபஸ் வாங்கிக்கிறேன். ஏன்னா அவரு நான் நல்லதே சொல்லலன்னு சொன்னாரு. ஏன்னா எப்பவுமே நடிகர்கிட்ட ஒரு வித்தியாசமான பழக்கம் என்ன, பாராட்டினா கண்டுக்கவே மாட்டாங்க. லேசா கிள்னா போதும் உடனே காய்ச்சி மூச்சுன்னு கத்துவாங்க. நான் ரவிக்குமார் சார் படத்துக்கு எத்தனையோ படங்களுக்கு விமர்சனம் இருக்கேன். ஒரு நாள் கூட என்னை அவர் அதை பத்தி சொன்னதே இல்லை. ஒரு டைரக்டர் எப்படி இருக்கணும்னா அது ரவிக்குமார் சார் மாதிரி இருக்கணும். அது ஏன்னா என்ன காரணம் சொல்றேன்னா, குற்றாலத்துக்கு ஷூட்டிங் போயிருக்கோம். திடீர்னு காலில் இறங்கி பார்த்தா லாட்சி முழுக்க ஒரு 6 அடி தண்ணி நிற்கிது, வெளியே போக முடியாது. அங்கிருந்து ஷிஃப்ட் ஆகி ஒரு படத்தை முடிச்சு கொடுத்தாரு. அந்த படம் சின்ன படம் தான், பெரிய லாபம். அதே மாதிரி அது ஜெகன் சொன்ன இன்னும் நான் மறுச்சு சொல்றேன். ஒரே சென்று தான் கொடுத்தாங்க. உண்மையிலே லேவிஷா செலவு பண்ணாங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அதாவது காட்சிக்கு என்ன தேவையோ அதை டைரக்ட் செஞ்சாரு. அதே மாதிரி சும்மா இவர் தான் கேரவன், எல்லாரும் கேரவன் கொடுத்தாங்க. என்ன ஏன் நானும் அருமை சோதரர் மறைந்த சிவாஜி அவர்கள் தான் கேரவன்ல இருந்தோம். அவருடைய நினைவு வெறும் ரசம் சாதம் தான் சாப்பிட்டாரு. ஒரு 10 நாள் செத்து விட்டாரு. ஏன்னா அப்படி ஒரு நல்ல அவங்க அண்ணனும் நடிகர் சந்தான பாரதி, அவருடைய தம்பி தான் ஆர். சிவாஜி. எங்கள் வீட்டு பக்கத்துல இருந்தார் ஆரம்பத்தில் திருவான்மையூர்ல. அவர் இறப்பு, அவருடைய ஆத்மா இந்த இடத்துல கண்டிப்பா சுத்திட்டு இருக்கும். ஏன்னா சினிமாவை சுவாசிச்சவர் ஆர். சிவாஜி. இந்த படத்தினுடைய டைரக்டரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினைக்கிறாரோ அது கண்டிப்பா ஃப்ரேம்ல வரணும், அதை செஞ்சாரு. அதே மாதிரி இந்த படத்தினுடைய கதை யூகிக்கவே முடியல. அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இந்த மகாராஜா படத்துல கிளைமேக்ஸ்ல ஒரு பெரிய திரில் இருந்துச்சு இல்லையா, அந்த திரில் இந்த படத்துல கடைசியில் இருக்கும். இந்த படத்துல கே. ரவிக்குமார் சார் நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு. ஆனா இந்த படத்துல அவர் தயாரிச்ச படத்துல கூட, அவர் கதாநாயகன் நடிச்ச படத்துல கூட இந்த அளவுக்கு கேரக்டர் இருக்குமான்னு தெரியாது. இந்த படத்துல ஒரு நல்ல மெமரபிள் கேரக்டர். அதாவது எல்லாருக்கும் அப் அண்ட் டவுன்ஸுங்கிறது சாதாரண வரத்தான் செய்யும் சினிமாவை பொறுத்த வரைக்கும். அதனால தான் நானே இறைவன் கொடுத்த யூடியூப்பை நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். நான் யூடியூப் இன்னைக்கு வாழ வைக்குதுன்னு சொன்னா எல்லாரும் என்னை பார்த்து மிரள்றாங்கன்னா அது ஒரு பிரமை. நான் நிறைய பேரை பாராட்டி எழுதியிருக்கேன், அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. ஒரு விஷயத்த முக்கியமான விஷயம் சொல்லிடணும், விமர்சனம் எழுதுகிறவர்களை திட்டாதீங்க. இது ஒரு எச்சரிக்கையா சொல்றேன். இந்தியன் 2 படம் நல்லா இல்லதா, நல்லா இல்லதான். அதே ஒரு கன்னடத்துல ஒரு நடிகர் விமர்சனக்காரன் கச்சாம திட்டினா நாங்க திருப்பி திட்டலாமா? தொடர்ந்து 3 தோல்வி படம் கொடுத்தாரு அந்த நடிகர், அந்த வெள்ள நடிகர். நல்லா இருக்கிற படத்தை நாங்க நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவோம். நல்லா இல்லாத படத்தை எப்படிங்க சொல்ல முடியும்? அதனால அந்த விமர்சனம் எழுதுறவங்களை தயவு செஞ்சு அதுல 1-2 இருக்கலாம் விதிகளுக்கு. ஆனா நான்லாம் அப்படி இல்லை. நல்ல படத்துக்கு நல்ல படம் தான் விமர்சனம் கொடுக்குறோம். நல்லா இல்லாத படத்துக்கு எப்படி நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும்? ஏன்னா மக்களோடு நாங்கள் இருக்கிறோம். இப்போ இங்க பேச எல்லாரும் சொன்னாங்க, நீங்க தான் இந்த படத்தை எல்லாரும் கொண்டு சேர்க்கணும், நீங்க தான் எல்லாரும் இந்த படத்தை கொண்டு சேர்க்கணும். ஜெகன் மட்டும்தான் அதில் வித்தியாசப்பட்டாரு. அதனாலதான் அவர் ஏன் எதுக்கு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு ஒரு நகர்வுன்னு தெரியுது. உண்மையிலே சொல்றேன், மேடை நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு. என்ன மட்டும் நீங்க விமர்சிக்கல,
எல்லா யூடியூபரையும் விமர்சிச்சிருக்கீங்க. தயவு செஞ்சு அப்படி செய்யாதீங்க. ஏன்னா இன்றைக்கு டிவியை விட அதிகமாக யூடியூபர் விமர்சனம் தாங்க போய் சேருது. ஃபோன் வச்சிருக்கவன் எல்லா யூடியூபர் விமர்சனம் ஆகிட்டான். ஸோ விமர்சனம் வந்து தவிர்க்க முடியாது. ஏன்னா காசு கொடுத்து பார்க்குறான். நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறான், நல்லா இருந்தால் நல்லான்னு சொல்ல போகிறான். அதில் ஒரு 20 கலைகள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. எல்லா படத்தையும் கமெண்ட் செக்ஷனை ஏன் வேண்டாங்கிறீங்க? கமெண்ட் என்பது பட்டை தீட்டின வைர மாதிரி. உங்களுடைய நல்லா இருக்கிறத அவன் கமெண்ட்டை ஏன் நீங்க டெலிட் பண்ணி சொல்றீங்க ஜெகன்? அது சரியில்லை. ஏன்னா அப்பதான் நம்ம யாருன்னு தெரியும், நாம என்ன பேசியிருக்கோங்கிறத அவன் கமெண்ட்ல சொல்லுவான். நான் சில சொல்லுவாங்க சார் கமெண்ட் எடுத்துலான்ட்டு. வேண்டவே வேண்டாம், கமெண்ட் வைங்க. அதுதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுவே இந்த கண்டிப்பா இந்த படம் வந்து வெற்றி பெறும். ஏன்னா தயாரிப்பாளர் டத்தை வந்து மலேசியாக்காரரு, நிறைய பேர் வெளிநாட்டுக்காரங்க இங்கே வந்து படம் தயாரிக்கிறாங்க. ஆனால் பல தயாரிப்பாளர்களுக்கு நல்ல இயக்குனர் கிடைக்காம போயிட்டாங்க. ஆனால் அருமை சோதர் தயாரிப்பாளர் டத்தோவுக்கு ஒரு நல்ல இயக்குனர் கிடைச்சிருக்காரு. ஒரு வித்தியாசமான சிந்தனையோட இந்த படத்தை கொண்டு வர்றாரு. நீண்ட நாளாக எடுத்துட்டு இருக்காரு. ஆனால் எடுக்கிறது சின்சியராக எடுத்தார். அதில் எந்த சந்தேகமே இல்லை. வாஸ்கோ ட காமா பெரிய கண்டுபிடிப்பாளர். நிச்சயமா இந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி படமும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அது மட்டும் இல்லை, நகுல் மீண்டும் ஒரு ரவுண்டு வரணும்னு வாழ்த்து தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. அடுத்ததாக a very hard working and talented actor Mr. Shantanu அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்ததுக்கு வந்து பியூர்லி ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் வந்து மை மாமு நகுல் வந்து 2011 எங்களுக்கு பழக்கம். நாங்கள் 2 பேர் சேர்ந்து வந்து ஒரு ப்ராஜெக்டில் வந்து ஒர்க் பண்ணோம். ஸோ அப்போலேருந்து எனக்கு பழக்கம். ஜெகன் அவர் சொன்ன மாதிரி வந்து வெரி வெரி இன்டெலிஜென்ட் பர்சன் நகுல். அண்ட் மணிகண்டன் அவர் சொன்ன மாதிரி வந்து ஆல்வேஸ் ஹை ஆன் எனர்ஜி நகுல். அவர் தொட்ட ஷாக் அடிச்சிடும், அந்த அளவுக்கு வந்து பயங்கர எனர்ஜியில் இருப்பார். இங்கே ரவிக்குமார் சார் வரை கிண்டல் பண்ணிட்டு இருந்தார், யாரை தாண்டி போனாலும் வந்து யூ ஆர் த மேன் அப்படின்னு நகுல் சொல்லுவார். என்ன இவரை வெட்டிங்களே அப்படின்னு. சார் அது 2011 அப்படி தான் சார் நான் பார்த்ததுலேருந்து. சார்மிங் ஸ்டார் இல்லை, ஐ திங்க் தட் இஸ் அ வெரி ஆப்ட் டைட்டில் ஃபார் யூ. எதுக்கு சொல்கிறேன்னா வந்து சார்மிங்கிறது நிறைய பேர் வந்து நிறைய விதத்தில் சார்மிங்காக இருப்பாங்க. ஐ திங்க் ஆஸ் அ பர்சன் யுவர் செல்ஃப் யூனோ ஆஸ் அ ஹியூமனாக வந்து நகுல் வந்து ரொம்ப சார்மிங்கான ஒரு பர்சன் தான். ஏன்னா வந்து எந்த விதமான ஒரு என்ன சொல்கிறது, மனசில் வந்து சின்னவங்க பெரியவங்க இதெல்லாம் அவர் பார்க்க மாட்டார். அதுக்கப்புறம் வந்து தெரியும் தெரியாது வரும் வரலங்கிறது ரொம்ப ஓப்பனாக சொல்லிடுவார். நான் கூட நிறைய வாட்டி கேட்பேன், நான் வெக்கமே இல்லையா இப்படி ஓப்பனாக ஒத்துக்கிறியா அப்படின்னு. இதில் என்னம்மா வெக்க எனக்கு அப்படின்னு சொல்லுவான். ஸோ அந்த இடத்துல வந்து அப்பா சொல்லுவார், இந்த மாதிரி நம்ம வந்து சந்திக்கிற ஒவ்வொருத்தரும் நமக்கு ஆசான் அப்படின்னு. அந்த மாதிரி நான் நகுல் கிட்ட அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். எப்படி டவுன் டு அர்த்தாக இருக்கணும், எப்படி எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பழகணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் நான் நகுல் கிட்ட கற்றுக்கிட்டேன். அண்ட் நிறைய பேர் எக்ஸாம்பிள்ஸாக சொல்லுவாங்க சினிமாவில். கஷ்டங்கள் வரும்போது போராடி ஜெயிக்கிறப்போ இவங்களெல்லாம் மைண்டில் வச்சுக்கோ, இவங்களாம் பாரு எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பொறுமையாக இருந்திருக்காங்க அப்படின்னு. அது நம்மளை தாண்டி பெரியவங்களை தான் நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களும் பார்க்கலாம். அந்த விதத்தில் நான் நக்குள்ள வந்து நிறைய விஷயங்கள்ல பார்க்குறேன். பிகாஸ் ஒரு பெரிய ஒரு வெற்றி ஒரு ஹையில் வந்து கெரியரை ஸ்டார்ட் பண்ணி அவருக்கும் ஒரு ஸ்ட்ரகிள் பீரியட்லாம் இருந்திருக்கு. பட் த்ரூ அவுட் த டைம் ஐவ் ஆல்வேஸ் சீன் அந்த பேஷன்ஸ், பர்சவியரன்ஸ் அண்ட் யூனோ ஒரு மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி அவர் ரொம்ப ஸ்டேபிளாக என்றைக்குமே வச்சிருக்காரு. ஸோ அந்த விஷயத்தில் வந்து ஐ ரியலி லுக் அப் டு நக்குல் அ லாட். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தர் வந்து ஐ திங்க் லாட் ஆஃப் பீப்புள் ஷுட் லுக் அப் டு பீப்புள் லைக் தட். ஸோ அந்த விதத்தில் ஐ லைக் டு விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் மாமு. ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படின்னா வந்து நாங்கள் தினம்லாம் ஃபோன்லலாம் பேசிக்க மாட்டோம். எப்போ பார்த்தாலும் வந்து கடைசியாக எங்கே விட்டோமோ அங்கேருந்து நாங்கள் திருப்பி ஸ்டார்ட் பண்ணிப்போம். ப்ளூ ஸ்டார் என்னோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்து நான் கூப்பிடவே இல்லை நக்குல்ல, பட் ஹி வாஸ் தேர். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த படத்துக்கு வந்து ஒரு மெசேஜ் தான் அவர் போட்டார். அதுக்கப்புறம் கால் பண்ணி மாமு வரியா இல்லையா கம்பல் பண்றதெல்லாம் எதுவுமே இல்லை. பட் ஐ நோ நக்குல் இஸ் காட் வெரி ஸ்மால் சர்க்கிள். அதாவது இந்த சின்ன சர்க்கிள் வச்சிருக்கவங்களாம் எப்படின்னா வந்து எல்லாரையும் அவ்வளோ ஈஸியாக நம்ப மாட்டாங்க. பட் இந்த நெகட்டிவிட்டி இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சில பேரை மட்டும் அவங்க கிட்ட வச்சுப்பாங்க. அந்த சின்ன சர்க்கிள்ல என்னைக்குமே வந்து நாங்கள் பேசுகிறோமோ இல்லையா அந்த சின்ன சர்க்கிள் நான் இருக்கேன் அப்படிங்கிறத நான் நம்புறேன் நான். ஸோ அந்த மாதிரி வந்து ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் நக்குல். அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்ருதி, யூர் அ வெரி வெரி பிக் சப்போர்ட் ஃப்ரம். நானும் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் தான். லைக் ஜெகன் சார் இஸ் அன் அமேசிங் ஃபாதர். ஸோ அகேன் திஸ் என்டையர் டீம்
சாரி, கொஞ்சம் டச் விட்டு போச்சு, கொஞ்சம் நாள் ஆச்சு மேடை ஏறி, அதனால கொஞ்சம் நானும் பதட்டம் மாறேன். பட் திஸ் என்டையர் டீம் ஐட் லைக் டு விஷ் தம் ஆல் த வெரி பெஸ்ட். டைரக்டர் ஆர்ஜிகே அண்ட் ப்ரொடியூசர் சுபாஸ்கரன் சார், அப்புறம் மியூசிக் டைரக்டர். சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் லிரிக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆண்டனியா நீங்கள் பாடின பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அம்மு ஆஸ் யூஷுவல் யூர் அன் அமேசிங் சிங்கர். ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய நான் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற சினிமா காலகட்டத்தில் வந்து இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சி ஒரு படம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்து வெற்றி அடைய. ஸோ அந்த நேரத்தில் வந்து இப்படி ஒரு ப்ரொடியூசர் வந்து இப்படி ஒரு படம் எடுத்துருக்காங்கன்னா ஐம் ஷுர் வி ஷுட் சப்போர்ட் தெம். ஸோ எல்லாரும் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி நம்புறேன். ஐட் லைக் டு விஷ் திஸ் என்டையர் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் இந்த நேரத்தில் ரவிக்குமார் சாருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நான் நேற்றுக்கு தான் ஹிட் லிஸ்ட் படம் பார்த்தேன். படம் பார்த்து நான் ஒரு ட்வீட் போடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் நேரில் பார்த்துட்டு இது பொது மேடை அப்படின்னு இங்கேயும் சொல்கிறேன். சார் படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாழ்த்துக்கள் சார். ஸோ இந்த என்டையர் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் August 2 தியேட்டருக்கு வரப்போகுது. ப்ளீஸ் டூ சப்போர்ட் த ஃபிலிம். தேங்க்யூ. Thank you so much, sir. Alsakaga, the person I'm going to invite is ரொம்ப அழகான ஒரு பெர்ஃபார்மர் அண்ட் ரொம்ப ஒரு அழகான ஆக்ட்ரஸ் as well. I'd like to request Devyani ma'am to come and say a few words. இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும், மேடையில் வீட்டிற்கும் எல்லாருக்கும் உங்க தேவயானி ராஜ்குமாரின் அன்பான வணக்கம். மீடியா, பிரஸ் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க. என்ன சொல்றது, ஐ எம் அவுட் ஆஃப் வேர்ட்ஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசருக்கு வாழ்த்துக்கள். மேலும் நீங்க வந்து நிறைய படங்கள் பண்ணுங்க அண்ட் இந்த படம் உங்களுக்கு நிறைய பெரிய வெற்றியா வரட்டும். யா, டு தி ஹோல் டீம், டு தி டைரக்டர் அண்ட் த மியூசிக் டைரக்டர். நல்லா இருந்தது பாடல். ஒரு வித்தியாசமான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பாணியில அவங்க வந்து அந்த சாங்ஸ் எல்லாம் நமக்கு காமிச்சாங்க. எல்லா சாங்ஸும் ரொம்ப பெப்பியா, ரொம்ப மியூசிக்கலா, ஃபாஸ்டா, பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஒரு டைப்பா நல்லா இருந்தது. எனக்கு அந்த ஜிவி சார் பாடின பாடல், அந்த மெலடி ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் நக்குல் பாடின பாடல். ஸோ டோட்டலி இட் வாஸ் எ வெரி என்டர்டெய்னிங். பார்த்தாலே தெரியுது நல்ல என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபில்மா இருக்க போகுது. எனக்கு நான் என்ன சொல்றது, நக்குல் எனக்கு ரொம்ப பெருமை. நக்குல் பத்தி, ஹீ இஸ் மை பிரதர். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை அவனை பத்தி. என்னோட சின்ன தம்பி. we have a wonderful relationship and Nakul வந்து is a multi talented boy. நான் அவனோட பெரிய ஃபேன். காதல் விழுந்தேன் படம் பார்த்துட்டு, ஸ்பெஷல் இல்ல பாய்ஸ் படம் பார்த்துட்டு, அதுக்கப்புறமா அவனோட டிரான்சிஷன் ஃப்ரம் பாய்ஸ் டு காதலில் விழுந்தேன் வாஸ் அமேசிங். ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப டேலண்டடா, மல்டி டேலண்டடான ஒரு தம்பி என்னோட. a very intense actor, very very intense actor who can take the whole film on his shoulder. அவனுக்கு ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் வேணும், ஒரு நல்ல டைரக்டர் வேணும், ஒரு கரெக்டான ரோல், ஒரு கரெக்டான கேரக்டர், ஒரு கரெக்டான ஸ்கிரிப்டுக்காக அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். எல்லாருக்கும் ஒரு நேரம் வரும்னு சொல்லுவாங்க. அவன் அந்த நேரத்துக்காக காத்துட்டு இருக்கிறான்னு நான் நினைக்கிறேன். அந்த நேரம் அவனுக்கு கண்டிப்பா வரணும். அவன் ரொம்ப அமேசிங்கான ஒரு ஆக்டர், ஃபுல் ஆஃப் எனர்ஜி. என்னோட தம்பியா இருக்கிறதுனால சொல்லல, பட் he is amazing in all aspects. He can sing, he can dance, he can play music, he can make music, and he can keep the whole set vibrant. அந்த மாதிரி ஒரு தம்பி அண்ட் ஒரு அக்கா, ஒரு தம்பி, ரெண்டு பேரும் நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கோம் பாருங்க. ரொம்ப அபூர்வமான ஒரு காம்பினேஷன் இது. எங்க இருக்குது இந்த மாதிரி ஒரு அக்காவும் ஒரு தம்பியோட ஒரு நல்ல ஆக்ட்ரஸ், ஒரு நல்ல ஹீரோ எங்க இருக்குது? இல்ல. சோ இது வந்து ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் எனக்கு. இந்த நேரத்தில் என்னோட அம்மா அப்பா தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க இல்ல, ஆனாலும் அவங்களோட ஆத்மா வந்து இன்னைக்கு
அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க, அவ்வளோ வாழ்த்துவாங்க. ஏன்னா நான் இங்கே இருக்கிறேன், அவன் கூட இருக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அம்மாவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், அதே மாதிரி என்னோட அப்பாவுக்கு. ஸோ நாங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் அவங்களுக்கு போய் சேரணும். ஏன்னா அவங்க அவ்வளோ நம்ம பின்னாடி இருந்து நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, என்னோட பேரண்ட்ஸ் எல்லாம். ஸோ அவங்க இல்லைன்னா முடியாது. ஸோ இந்த நேரத்தில் நக்குலுக்கு ஐ விஷ் ஹிம் ஆல் த பெஸ்ட். நக்குல், யூ ஹாவ் டு டூ மோர் அண்ட் மோர் குட் ஃபில்ம்ஸ். ஐ ஹோப் திஸ் இஸ் ஜஸ்ட் அ பாசிங் ஃபேஸ், நம்ம எல்லாரோட லைஃப்ல வரும். இது ஒரு பிளாக் கிளவுட்ஸ் மாதிரி தான். பட் ஐ ஹாவ் கான்ஃபிடென்ஸ் இன் யூ, யூ ஹாவ் கான்ஃபிடென்ஸ் இன் யோர் செல்ஃப். ஆல்வேஸ் பி பாசிட்டிவ். வி ஆல்வேஸ் நமக்கு வரும், நம்ம செய்வோம், நம்ம கண்டிப்பா பண்ணுவோம், நம்ம நல்லது செய்வோம்னு அந்த நம்பிக்கை மட்டும் விட்டுறாது. உனக்கு நல்ல வரும், இன்னும் நிறைய நல்ல படங்கள் நீ பண்ணுவ, நீ வந்து நல்ல ப்ரூவ் பண்ணுவ. அவரை சப்போர்ட் பண்ணுங்க, நல்ல எழுதுங்க, நல்ல சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா பல ஐ திங்க் இட்ஸ் அ பிக் கேப் தட் ஹீஸ் ஏன்னா he's waiting, he's I don't know waiting for that excellent script, he's waiting for that excellent director who is going to make a difference in his life. So he's waiting for something. அந்த waiting வந்து அவனுக்கு நிஜமாவே ஒரு நல்ல இன்னும் நிறைய அந்த அதை முடிஞ்சிடணும். இப்போ வாஸ்கோ ட காமாவோட அண்ட் வாஸ்கோ ட காமா பெரிய ஹிட் ஆகி அதுக்கப்புறமா அவன் நிறைய படங்கள் பண்ணி and he should be one amongst the most successful heroes. பிகாஸ் எனக்கு தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும், எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும், ரொம்ப பெருமையா இருக்கும் நக்குல நினைச்சா. ஸோ ஐ எம் ஷுர் நக்குல் இஸ் கோயிங் டு டூ தட். யா, ஸோ ஐ எம் ஹாப்பி, வெரி ஹாப்பி டுடே. அண்ட் திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன்ல உன்னோட ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்கு. திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் வித் ஹிம். ஸோ ரொம்ப சந்தோஷம். குட்டி பாப்பா அவன், சின்ன தம்பி, என்னோட நான் ஒரு அக்காவே இல்லை அவனுக்கு, லிட்ரலி ஒரு அம்மா தான். நான் அவனு கூட விளையாடினது இல்லை, அவங்க கூட அந்த பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்பை ஷேர் பண்ணதில்லை. ஏன்னா அவன் வளரும் போது நான் சினிமாக்குள்ள வந்துட்டேன். ஸோ ஐ ஹவ் மிஸ்ட் அ லாட் ஆஃப் பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ் வித் ஹிம். ஐ ஹவ் ரியலி மிஸ்ட் தட் ரிலேஷன்ஷிப் அ லாட். ஸோ ஐ ஹோப் ஹி டஸ் வண்டர்ஸ். அண்ட் நீங்கள் எல்லாரும் அவளை பெஸ்ட் பண்ணுங்க, இந்த டீமுக்கு பிளெஸ் பண்ணுங்க, இந்த படத்தை வந்து பெரிய வெற்றி ஆக்கணும். அண்ட் எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா, definitely a proud sister. Thank you so much, ma'am. அடுத்ததாக the person I like to invite is இந்த படத்தோட lovely heroine. செம படத்துல ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. I like to call upon அர்த்தனா பெனு. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எங்களோட டீமோட இன்விடேஷன் வாங்கி எங்க படத்தை சப்போர்ட் பண்ண வந்த ஒவ்வொருத்தருக்கும், கெஸ்ட் அனைவருக்கும், மீடியா பர்சன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் தமிழ்லே பேச ட்ரை பண்றேன், எவ்வளோ சரியாயிடும்னு எனக்கு தெரியல, ஏதாச்சும் தப்பு இருந்தா மன்னிச்சிடுங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு தேங்க்ஸ் சொல்ற வேண்டிய பர்சன் வந்து ஆர்ஜி கிருஷ்ணன் அவர்கள் தான் என்னை இந்த படத்துக்கு ஹீரோயினா ஃபர்ஸ்ட் அவங்க தான் கால் பண்ணாங்க. அந்த கால் கிடைக்கும் போதே அவங்களுக்கு அவ்வளோ கிளாரிட்டி இருந்தாங்க. அவங்க ஓகே ஒரு ஒன்லைன் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த ஸ்டோரி போர்டு எனக்கு சென்ட் பண்ணிட்டு அது பார்த்தப்போவே அவங்களுக்கு இருக்கிற விஷன் அதுல தெளிவா தெரிஞ்சிருச்சு. ஹி ஹேட் அ கிளியர் கான்சியஸ்னஸ் அபவுட் வாட் ஹீ இஸ் அபவுட் டு டூ அப்படின்றது. அதுதான் என்ன இந்த படத்துக்கு புல் பண்ணது. நான் இப்போ நம்புற விஷயம் என்னன்னா, இப்போ நமக்கு கிடைக்கிற ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அது இப்போ 1 மினிட்டா இருந்தாலும் 15 மினிட்ஸா இருந்தாலும் லைக் இப்போ த்ரூ அவுட்டா இருந்தாலும் நம்ம கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம மேக்ஸிமம் அவுட்புட் கொடுக்கணும்னு ஐ ஹோப் ஐ ஹவ் டன் ஜஸ்டிஸ் டு மை ரோல் அப்படின்ற. டாட்டோ சார் தேங்க்யூ என்ன இந்த படத்துக்குள்ள கொண்டு வந்ததுக்காக. ஐயோ இவங்க ஒரு தப்பு பண்ணிட்டேன், தேவயானி மேம் பேசுனதுக்கு அப்புறம் கூப்பிட்டு ஐ காட் இமோஷனல் அவங்க பேசுனது கேட்டு. அப்ப நான் ஒரு இமோஷனல் பீயிங் தான், இப்ப அந்த மூட்ல இருக்காங்க. பட் ஸ்டில் இட் வாஸ் ரியலி லவ்லி. அண்ட் அருண், கன்கிராட்ஸ்.
அருணை நேத்து பார்த்தேன். அப்ப அருண் வாஸ் லைக் டென்ஷன்ல எல்லாமே இருந்தேன். பட் அருண் வந்து ரொம்ப செம்மையா மியூசிக் கொடுத்துருக்காங்க எங்க படத்துக்காக. நான் இந்த படத்துல முதலா கேட்ட சாங் வந்து நானும் நக்குலும் சேர்ந்திருக்கிற சாங். அதுல ஜிவி பிரகாஷ் பாடி இருக்கிறாங்க. அது கேட்டப்போ சந்தோஷமா இருந்துச்சு. என்னன்னா நான் ஏற்கனவே ஜிவி கூட நடிச்சிருக்கேன். அப்ப அவங்க பாடினா ஒரு பாடல திரும்ப ஒரு ஒர்க்ல சேர்ந்து ஒர்க் பண்ணப்போ சந்தோஷமா இருந்துச்சு. ஐ தாட் அதான் இருக்கும் என்னோட ஃபேவரட் சாங் அப்படின்ற. ஆனா இங்க வந்து பேலன்ஸ் சாங்ஸ் மற்ற சாங்ஸ் எல்லாமே கேட்டப்போ வந்து ஒவ்வொரு சாங் கேட்கும் போதும் ஐயோ இது நல்லா இருக்கு. அப்போ இப்போ கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல இருக்கு எதை சூஸ் பண்ணணும்னு. So good to hear Nakul singing. Ayyo, he's a fabulous singer, performer, actor. I felt really good. அதுக்கப்புறம் ஆண்டனி தாஸ் சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களோட சாங். அண்ட் அருண் நீங்க பாடின பாட்டும் செம்மையா இருந்துருச்சு. ஒவ்வொரு சாங்ஸும் பெட்டரா இருந்துச்சு. அண்ட் சதீஷ் சார் தேங்க்யூ என்னை அழகா போர்ட்ரே பண்ணதுக்கு ஸ்க்ரீன்ல வந்து. அண்ட் ஒவ்வொருத்தருக்கும் தேங்க்ஸ். அண்ட் நக்குல் இஸ் அ ரியல் ஹீரோ அப்படின்ற லைக் நான் எப்பவுமே இன்ஸ்பயர்ட் ஆயிடுவேன். லைக் மற்றவங்க ஒர்க் பார்த்து இன்ஸ்பயர்ட் ஆயிடுவேன். பட் நாம இப்ப அட்மயர் பண்றது நம்ம இப்போ ஹீஸ் அ ஃபேபுலஸ் ஹியூமன் பீயிங் அப்படின்ட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒவ்வொரு பர்சன்ஸ் கிட்டையும் ஒரு அட்மிரேஷன் அந்த மாதிரி வருவாங்க. அப்போ லைக் இட்ஸ் சோ குட் டு see him being here. அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க அவங்க ரொம்ப நல்ல மனிதர் அப்படின்ற. ஹிஸ் வைஃப் இஸ் தேர் really supportive. and ஒவ்வொருத்தவங்களும் அவங்கள பத்தி இவ்வளவு நல்லா பேசுற. அப்போ ஐ ஹோப் லைக் he's a true star. like whatever the career is, it doesn't matter after all. And for me, like as far as I think, படங்களோட எண்ணம் doesn't matter. இட்ஸ் நம்ம நேசிக்கிற படங்கள். நம்ம ஒவ்வொருத்தரும் எல்லாருக்கும் நல்ல ஒரு படம் கொடுக்கணும் ஆடியன்ஸ்க்காக அப்படின்ற மைண்ட் செட்ல தான் வருவேன். அப்ப அதுக்காக கரெக்டான டைமுக்காக வெயிட் பண்ணி பண்ணுறவங்க வந்து they really love the craft. நம்ம எப்பவுமே அந்த கிராஃப்ட் அவ்வளோ நேசிச்சு அந்த கிராஃப்ட் நமக்கு அது திரும்ப கொடுக்கணும்னு நம்புறேன். நானே இப்ப தமிழ் ஒரு படம் பண்றது வந்து இட்ஸ் ஆஃப்டர் 5 years I guess. பட் நான் நினைச்ச ஒரு நல்ல ஒரு படத்தோட பாட்டாகணும். அது ஒரு சின்ன போர்ஷனா இருந்தாலும் பெரிய போர்ஷனா இருந்தாலும் எனக்கு கொடுக்குற அந்த ஒரு போர்ஷன் என்னால முடிஞ்ச அளவுக்கு 100% கொடுத்து பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துருச்சு. So yeah Nakul, it was so fun working with you. இப்போ அவங்க கூலா இருந்தாங்க and ப்ரொஃபஷனலா கூட இருந்தாங்க. and it was really nice to work with him. and RGK அவங்கள பத்தி இன்னும் சொல்லணும். என்னன்னா he knows the craft. அவங்களுக்கு என்ன வேணும் and என்ன வேணும் ஒரு ஆக்டர் கிட்ட இருந்து அவங்களுக்கு எது வேணா அவங்க அது சொல்லுவாங்க, கிளியரா சொல்லுவாங்க அவங்களுக்கு என்ன வேணும் அந்த கேரக்டருக்காக என்ன வேணாம் அப்படின்ற. ஐ லைக் அவங்களோட மைண்ட்ல இருக்கிற அந்த கிளாரிட்டி, அவங்களுக்கு இருக்கிற அந்த பேஷன். அண்ட் ஹி லவ்ஸ் ஹிஸ் கிராஃப்ட். அப்போ அவங்க கண்டிப்பா பெரிய இடத்துக்கு வருவாங்க டெஃபினெட்லி. அண்ட் ஒவ்வொருத்தருக்கும் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. and it's a pleasure. தேவயானி மேம மீட் பண்ணப்போ தான் நான் இந்த மாதிரி ஆஸ்ட்ரக் ஆனேன். என்னன்னா அவங்கள எல்லாம் மாதிரி நிறைய நாளுக்கு அப்புறம் எல்லாரோட மனசுல இருக்கிற ஒரு ஹீரோயின் அந்த மாதிரி நிறைய நல்ல கேரக்டர்ஸ் பண்ணணும் அப்படி எல்லாமே தான் என்னுடைய ஆசை. அப்போ ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். KS ரவிக்குமார் சாரோட மேமோட நடுவில் உட்கார வச்சப்போ நான் வந்து ஓகே ஹாப்பி ஆயிட்டேன். நான் ஒரு சின்ன பாப்பா மாதிரி ஆயிட்டேன் திடீர்னு. தேங்க்யூ எவ்ரி ஒன். யாராச்சும் மிஸ் பண்ணிட்டேன்னா சாரி. பட் தேங்க்யூ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. Thank you so much. அடுத்ததாக the person I'm going to call, he's a very versatile director, actor, writer, producer னு சொல்லிட்டே போலாம். and தமிழ் சினிமாவுக்கு வந்து அவ்வளோ நல்ல படங்கள் கொடுத்திருக்காரு. I'd like to call upon KS ரவிக்குமார் சார் அவர்கள். அனைவருக்கும் மதிய வணக்கம். பிரஸ் மீடியா எல்லாருக்கும் நன்றி. ஜெகன் சொன்ன மாதிரி இன்னொரு லைகா ப்ரொடக்ஷன்ஸ் மாதிரி இருக்கு. ஏன்னா சுபாஷ் கரன் அப்படின்ற தயாரிப்பாளருடைய பேரனால, அது இல்லாமல் தமிழ்குமார்னு வர எடிட்டர் இல்லை, தமிழ்குமார். ஸோ தமிழ்குமரன் இருக்காங்க, சுபாஷ்கரன் இருக்காங்க. ஸோ லைக்கா மாதிரி இன்னும் நிறைய பெரிய படங்கள் பெரிய லெவலில் இருக்கணும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்கள். டைரக்டர் RGK
ஒரு தைரியம் வேணும். முதல் படத்திலேயே என்ன போட்டிருக்க, ஆர்ஜிகே ஃபிலிம். சில பேர் திட்டுவாங்க, அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டார், எதை பற்றியும் கவலையே பட மாட்டார், தனக்கு என்ன வேணுமோ அதை செய்வார். அந்த தைரியம் வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். சொல்லுவாங்க இவர் பெரிய மணிரத்னம், ஆர்ஜிகே மணிரத்னம் ஃபிலிம் தான், அதை பற்றியெல்லாம் கவலைப்படாம நீ இன்னும் 10 படம் பண்ணி ஹிட் ஆனதுக்கப்புறம் முதல் படத்தை பார்ப்பாங்கல்ல, இவர் பண்ண படமா அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால அந்த தைரியத்தை பாராட்டுறேன். உங்ககிட்ட வந்து தட் இஸ் கிருஷ்ணன் கிட்ட வந்து எப்பவுமே ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கணும். நிறைய பேர் சொன்னாங்க தேடல் இருந்துகிட்டே இருக்கும். கனவு கண்ணன் ஒரு அசிஸ்டன்ட் ஃபைட் மாஸ்டரை வந்து நான் ஃபைட் மாஸ்டர் ஆக்கும்போது அப்படியே தேடிக்கிட்டே இருப்பேன், ஏதோ காணாம ஏதோ எட்டனா வந்துருச்சாரா, இங்க வந்து அங்க வந்து அங்க இப்படி தேடிக்கிட்டே இருப்பான், தரையை பார்த்துட்டு தான் இருப்பான். என்னன்னா யோசிக்கிறேனே அப்படின்னா, எல்லாரும் இப்படி யோசிப்பாங்க, நீ இப்படி யோசிக்கிறேன். அது மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ஆள், யார் எதை பத்தி சொன்னாலும் அந்த சீன்ல என்ன வேணுமோ அதை கொண்டு வந்துருவாரு கிருஷ்ணன். எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாரு. நல்ல வெயில்ல கூட கோட்டு போட்டு தான் வந்து டைரக்ட் பண்ணுவாரு. வித்தியாசமான ஒரு பர்சனாலிட்டி. ஸோ அப்படிப்பட்டதுதான் ஏதாவது ஒன்று சாதிக்கும் போது இந்த குறுக்க இருக்க ஏதாவது வந்துச்சுன்னா அதை பற்றியெல்லாம் கவலைப்படாம தன்னுடைய வழியை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க தான் நான் சீக்கிரம் ஜெயிப்பாங்க. ஆல் தி பெஸ்ட் கிருஷ்ணன். மற்றபடி என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நேயர்களுக்குன்னு இவர் சொல்ல மறந்துட்டாரு. இன்னைக்கு சொல்லலை, இன்னைக்கு எப்ப சொல்லுவீங்க, இன்னைக்கு சொல்லவே இல்லை. அவர் ஏத்து பேசிட்டாரா? எழுத்து எங்க பேசுறாரு? அவரு ரொம்ப சாதாரண பேசுறாரு, நீங்க தான் அவரை எழுத்து பேசுறீங்க. பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இல்லப்பா, இல்ல எழுத்து பேசணும், எழுத்து கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னா எப்பவுமே வந்து நல்ல விஷயங்களே வராது. எப்பவுமே நாட் ஓன்லி இன் மீடியா, எதுலையுமே ஒருத்தர் வந்து இது ஏன் அப்படின்னு கேட்டாதான், ஆமா இல்ல அப்போதைக்கு ஏதாவது பதில் சொல்ற விட வீட்டுல போய் யோசிப்போம், கேட்டானே இதுக்கும் கேட்டானே, அப்ப அவன மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க. ஸோ அதனால லெட் அஸ் திங்க் அபவுட் இட் அண்ட் சேஞ்ச் இட் அப்படின்னு ஒரு தாட் வரும். ஸோ யாருமே யாரையுமே கோச்சிக்கல, இது வந்து இட்ஸ் லைக் எ டிஸ்கஷன் தான். ஸோ டோன்ட் கீப் இட் இன் மைண்ட். ஓகே, அறிவழகன் இன்னும் நிறைய வெற்றி படங்களை கொடுக்க வாழ்த்துக்கள். நீங்க யூ ஆர் த மேன், நீ மேன். அப்கோர்ஸ் நீ வந்து மணிகண்டனோட ஃபர்ஸ்ட் ஷாட்லயே கிஸ் அடிச்சிருந்தாலும் யூ ஆர் த மேன். எப்பவுமே வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காவும் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஏதாவது ஒரு அவர்கிட்டயே அந்த மாதிரி கிருஷ்ணன் கிட்ட எப்படி ஒரு குவாலிட்டி, வித்தியாசமான குவாலிட்டி இருக்கோ அந்த மாதிரிதான் நம்ம நக்குல் கிட்ட கூட ஒரு பரபரப்பான்னு இருப்பாரு. என்ன மைண்ட்ல தோணுதோ அதை பேசிடுவாரு, என்ன தோணுதோ ஆடிடுவாரு. ஆனா நல்ல பாடகர் அப்படின்றது எனக்கு இன்னைக்குதான் தெரியும், ஆக்சுவலா முன்னாடி தெரியாது. நல்ல அதான் பாடியிருக்கீங்க, பட் நிறைய பேர் பேசும்போதுதான் நான் ஏன் எங்க இத்தனை நாள் பாடாம இருந்தது. நிறைய பாடியிருக்கீங்களா? ஓ மை காட். ஓரளவுக்கு நான் கொஞ்சம் ரொம்ப பழைய பாடல்களை கேட்பேன் நான். இவரெல்லாம் ஓ ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட். சரி, எல்லா டேலண்டும் இருக்கு. உன்னை சின்ன வயசுல இருந்து அக்கா வந்து உன்னை எடுத்து வளர்த்த மாதிரி அம்மா மாதிரி ஆயிட்டாங்க. இன்னைக்கு அவங்க பாராட்டினது வந்து உள்ள இருந்து வந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் உள்ள இருந்து உன்னை வந்து பாராட்டியிருக்காங்க. அது உளப்பூர்வமா, அது வேற இங்க இருக்கிற ஒருத்தராலையும் செய்ய முடியாது. ஏன்னா அது அந்த பாண்டிங்ன்றது வந்து சம்திங் டிஃப்ரெண்ட். ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒத்துமை என்னன்னா, ரெண்டு பேருக்குள்ளயுமே ஒரு இன்னசென்ஸ் இருக்கு. ஆனா அவன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அது எப்படி சொல்றது, பரபரன்னு இருப்பாரு. இவங்க ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க. அது தேவயானி என்னுடைய படங்கள்ல 4-5 படங்கள் நடிச்சிருக்காங்க. ஆனா ஹீரோயினா நடிச்ச படத்துல அந்த பேரை விட ஒரே ஒரு நாள் நடிச்சாங்க
சோழ ஹோட்டல்ல. எவ்வளோ பெரிய மூடி. அது வந்து முதல்ல அவர் அந்த ஹோட்டல்ல இருந்த இது வந்து எடுத்து முதல்ல போடும்போது உண்மையாகவே மூடி கீழே வந்துச்சு. கீழே வந்துச்சு. உடனே கட் 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 அப்படின்னு, சார் அது உள்ளே வாயிலே போட்டுருங்க சார். ஐயோ அப்படின்னு போட்டுங்க சார், அதுக்கப்புறமா வாந்தி வரும்போது எடுத்துக்கலாம். அப்படி வந்த ஸ்பாட்ல வந்த இது அது இன்னைக்கு எவ்வளோ பெரிய மாத்திரை அப்படின்றது வந்து அவ்வளோ ஃபேமஸ். அந்த இன்னசென்ஸ் வந்து தான் அவங்க வந்து வாழ்க்கையில நல்லபடியா வச்சிருக்கு. அவங்க அம்மாலாம் எனக்கு ரொம்ப தெரியும். தெனாலியும் போதெல்லாம் அங்கெல்லாம் கொடைக்கானல் ஊட்டியிலெல்லாம் அப்படி வாழ்ந்தோம். ஏன்னா அப்பெல்லாம் கேரவன் வந்து ரொம்ப கிடையாது, 1-2 தான் இருக்கும். ஆனா வந்து எல்லாரும் ஒன்னா உட்காந்து ஒரு பெரிய டைனிங் டேபிள் செட் பண்ணுவாங்க. எல்லாம் ஒன்னா உட்காந்து தான் சாப்பிடுவோம். ஜோதிகா எல்லாருக்கும் அப்போ பிகினிங் ஸ்டேஜ் மாதிரி தான். கமல் சார் எல்லாரும் என்டர்டெயின் பண்ணுவாரு. இந்த ஜெயராம் எல்லாம் வந்து அந்த உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த சுர அந்த அந்த இது அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் சுர வரும். விக்ரம் அது வந்து ரெகுலரா போடுறது. அது வந்து ஸ்வீட்டை சுட வச்சு சாப்பிட்றதுன்றது அந்த மைசூர் பாக்கு. அது கமல் சார் தான் சொல்லி கொடுத்தாரு. மைசூர் பாக்கு நீங்க சூடா சாப்பிட்டு பாருங்க அப்படின்ட்டு சுட வச்சு அப்படியே கொண்டு வராங்க. அப்படியே எடுத்து அது ஒழுகும். ஸோ வி கான்ட் ஃபர்கெட் தோஸ் திங்ஸ். அந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பத்து பெண், குடும்ப பாங்கான பெண். ஆனா இன்னும் உங்களுக்கு தெரியலங்க, அதே மாதிரி தான் இருக்கீங்க பார்க்கறதுக்கு. மணிகண்டன் பத்தி சொல்லியாச்சு. மியூசிக் அருண் நல்லா ட்ரெண்டியா இருந்தது. மியூசிக் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. தெனாலி பத்தி பேசிட்டு இருந்தீங்க. தெனாலியில இவரும் அதே மாதிரி தான் 2 நாளோ 3 நாளோ பண்ணாரு. அதுவும் பேசப்பட்ட ஒரு இது. பயில்வான் ரங்கநாதன் இந்த படத்துல நான் ஒரு மாதிரி கிண்டல் கூட பண்ணியிருப்பேன். அது ஒரு இதுல ட்ரெய்லர்ல கூட அந்த உனக்கு தெரியாத பொண்ணுங்களாப்பா அப்படி அதுல இன்னும் 2 வார்த்தை வரும். அது படத்துல இருக்கா இல்லைன்னு தெரியல, வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். ஆக நானும் இந்த படத்தை உணர்வுபூர்வமாக வாழ்த்துக்கிறேன். எனக்கு வந்து கதை சொல்லாம வேணாமான்னு தெரியல, அது டைரக்டர் சொல்றாரோ தெரியல. ஒரே ஒரு மேட்டர் மட்டும் சொல்லலாமா அப்படின்னு. வேற எப்படி முதல் நாளே தெரிஞ்சிடும். சொல்லாமா? அது உள்ள இருக்கவங்க வெளியே இருக்கவங்க யாருன்னு சொல்லாமா? சொல்ல நீனப்பா வேணாது இவரு வேணாது. அதாவது நான் இந்த கதையை ஒத்துக்கிட்டதே, நான் இந்த படத்துல ஒரு கேரக்டர் பண்றேன், அதனால பெரிய கேரக்டர் தான். நான் ஒத்துக்கிட்டதே ஒரே ஒரு மேட்ரு மட்டும் வித்தியாசமா இருந்தது. சார் ஒரு பெரிய ஜெயிலு அவுட் சைடு, வெளியே இருக்கணும்னா கெட்டவனா இருக்கணும், உள்ள இருக்கணும்லாம் நல்லவனா இருக்கணும். ஜெயிலுக்குள்ள இருக்கிறவன் நல்லவன், வெளியில இருக்கவன்லாம் கெட்டவன்ற ஒரு கான்செப்ட். என்ன வித்தியாசமா இருக்குது. இது எப்படியா ஜெயிலுக்குள்ள போவாங்க? நல்லவங்களதான் சார் இன்னைக்கு ஜெயிலுக்குள்ள அனுப்புறாங்கன்ட்டு ஒரு கான்செப்ட் பண்ணிருக்காரு, ஃபுல் ஹியூமரை வச்சு. நடுவுல எனக்கு வந்து சில ஷார்ட்ஸ் எல்லாம் சொல்லும்போது எப்பா இது எனக்கு குழப்பமா இருக்கு, நீ தெளிவா சொல்லிட்டு வரல. அதெல்லாம் சார் தெளிவா இருக்கும் சார். படம் பார்க்கல நான் இன்னும், நான் டப்பிங் என் போர்ஷன் பண்ணதோட சரி. படம் காமிங்க, நல்ல பெரிய வெற்றி அடையட்டும். இந்த யூனிட் பூரா மறுபடியும் நிறைய படங்கள் பண்ணட்டும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். Thank you so much, sir. So அடுத்ததான பர்சன் I'm going to call. அவரை பத்தி சொல்லணும்னா நீங்க மேக்கிங் வீடியோலயே பார்த்திருப்பீங்க. பயங்கர ஆக்டிவா ஒரு சீனையும் லவ் பண்ணி எடுத்திருக்காரு. I'd like to call upon the Vasco da Gama film's director RJK அவர்கள் to say a few words. எல்லா புகழும் இறைவனுக்கு. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆர்ஜிகே. வாஸ்கோ ட காமா என்னோட ஃபர்ஸ்ட் படம் டைரக்டரா. இதுக்கு முன்னாடி வரைக்கும் எதுவும் பெருசாக எதுவும் பண்ணல சொல்ற மாதிரி. இந்த படத்துக்கு அப்புறம் அந்த டவுட் வராது அப்படின்னு நான் நம்புறேன். இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். நான் இப்போ இங்க இப்படி நிக்கிறேன். அதுக்கு காரணம் வந்து எல்லாரும் சொல்ற ஆஸ் யூஷுவலான ரீசன் தான். ஃபேமிலி, அம்மா, அண்ணா, அப்பா. ஸோ நான் எது பண்ணாலும் அதில் பாதி அவங்களுக்கு போயிடும். ஸோ மீதி பாதி கடவுளுக்கு போயிடும். எனக்கு எந்த கிரெடிட்ஸும் எடுத்துக்க நான் விரும்பல. நெக்ஸ்ட் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார், தலைவர்.
எனக்கு ரஜினியை தெரியும், ரஜினினால தான் சினிமான்னு என்னன்னு எனக்கு தெரியும். நன்றி தலைவா. விஜய் சேதுபதி சார் காத்துவாக்குல காதல் ஷூட்டிங் ஸ்பாட் அப்ப கூப்பிட்டு இருந்தாரு. ஒரு 5 நிமிஷம் கேரவன்ல பேசினாரு. அவர் பேசினதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது ஜெயிக்கிறது முக்கியம், சீக்கிரமா ஜெயிக்கிறது அதை விட முக்கியம், ஜெயிக்கிறது தக்க வச்சுக்கிறதுக்கு அதை விட ரொம்ப முக்கியம் அப்படின்னு. நன்றி விஜய் சேதுபதி சார். டிஸ்ட்ரிபியூட்டர் யுவராஜ், தேங்க்ஸ் ப்ரோ. சீஃப் கெஸ்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. எனக்காக வந்திருக்கிறவங்களுக்கும் ஸோ எல்லாத்துக்காக வந்திருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இல்ல அதெல்லாம் ஒண்ணு கூழ்ச்சி. வாஸ்கோட காமா இல்ல சார், கோட் போட்டு நீங்க சொன்ன உண்மைதான். ஒரு மாதிரி நீங்க கேப்பீங்கன்னா சார் போட்டு வந்தேன், ஷூட்டிங்லேயே போட்டிருப்பேன், கேட்பாரு டெய்லியும். சோ இது என்னது மேல இது என்னது அப்படி கேட்டுட்டு இருப்பாரு. இன்னைக்கு போட்டு வரலாம் அதுக்கு ஒரு டைலாக் சொல்லலாம்னு சொல்லிட்டு போட்டு வந்தேன். அப்போ சார் சொல்றாரு, ப்ரொடியூசர் டத்தோ பி டாட் சுபாஷ்கரன் சார், இந்த டாட் வந்து நான் அடிக்கடி போஸ்டர்ல விட்டுருவேன். ஆர்ஜிக்கு அந்த டாட்னு கேட்பாரு சார். ஸ்பீச்லயே விடல, போஸ்டர்லயே விடல சார். நன்றி சார். சோ இந்த படம் வந்து கதை கேட்காம கொடுத்தாரு. கதை அவர் கேட்கல. ஃபர்ஸ்ட் படம் கமிட் ஆகும் போது கதை கேட்கல, எந்த டேட்டுமே என்கிட்ட இல்ல. படம் கொடுத்தாரு, ஒண்ணுமே பண்ணல நான். சோ ஒரு படம் கொடுத்தாரு, நம்பி படம் கொடுத்தாரு. சோ அப்ப அந்த நம்பிக்கையை காப்பாத்தினா காப்பாத்தலையாங்கிறது படம் பாருங்க, பாத்துட்டு சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். வேர்ட்ஸ் எல்லாம் தீர்ந்து போச்சு சார் உங்களை பத்தி பேசுறதுக்கு. டத்தின் சலிகா சுபாஷ்கரன் சோ மேம், சோ அவங்க தான் கோ ப்ரொடியூசர். ரொம்ப நன்றி மேம். நக்குல் சார், நீங்க 40 வயசுல குழந்தை யாராவது பாத்திருக்கீங்களா? நான் அதை வச்சு ஒரு படமே எடுத்திருக்கேன். நக்குல் சார் சார் போட்டு கொடுத்துட்டா. ஆக்சுவலா சீரியஸா சார் வந்து எப்படின்னா ரொம்ப டவுன் டு தி எர்த். சோ ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். சோ அந்த அளவுக்கு ரொம்ப டவுன். யாரா இருந்தாலும் சரி, நான் அப்பதான் பாக்குறேன் இப்படி இருப்பாங்களா அப்படிங்கறத நான் அவரை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். சோ அவ்வளவு டவுனா இருந்தாரு. எது சொன்னாலும் இப்ப ஃபர்ஸ்ட் நாள் கூட்டு போகும்போது ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் நினைச்சாரு அவர். ஏன்னா அவருக்கு டைலாக் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் நாள் படம் எடுக்கிறேன். சோ பார்க்கும்போது ஒரு ஃபீல் வரும்ல. சோ டைலாக்கே கொடுக்காம நிக்க வச்சா எப்படி இருக்கும். சோ ஆனா வேணும்னு பண்ணல, அது அப்படி இருந்தது. பட் ஆனா அதை அவர் எதுவுமே எடுத்துக்கல. சோ மீதிலாம் டிராவல் பண்ணுவோம் பார்த்துருக்கேன்ல. சோ 44 பேர் வச்சு எடுத்திருக்கேன். அவ்வளவு ஆர்டிஸ்ட் உள்ள இருக்காங்க. கிங்ஸ்லி சார், முனிஷ்கான் சார், ஆனந்தரா சார், கே ரவிக்குமார் சார். சோ எல்லாருமே இருக்காங்க. எல்லாத்தையும் வச்சு எடுத்திருக்கேன். 40 நாள்ல தான் எடுத்திருக்கேன். சோ ரொம்ப வருஷமா தான் நான் எடுக்கல. வெறும் 40 நாள் இந்த படம் எடுத்திருக்கேன். 41 நாள் எடுத்திருக்கேன். சொன்ன பட்ஜெட்ல எடுத்திருக்கேன். நக்குல் சார், சோ ரொம்ப நன்றி சார். அப்புறமேல் வேற எதுல நிறைய பேசுறது. கே ரவிக்குமார் சார், ஆக்சுவலா சீரியஸா டிசைர், பிளெஸிங், ஹானர், பிரைட் எனக்கு எல்லாமே சார் கூட வந்து பண்ணது. எல்லாரும் எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு தெரியல. கே ரவிக்குமார் சார் நான் பார்த்து தலைவர் ஃபேன், படையப்பாலாம் பார்த்து வந்திருக்கேன்ல. சோ அப்ப அவர் பார்க்கும்போது என்னன்னா அதனாலதான் வந்து அவ்வளோ இப்படி இன்வால்மெண்டா இப்ப எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த கேரக்டரைசேஷன் வந்து இப்போ வாஸ்கோட காமாங்கிறது வாசுதேவன், கப்பர், மார்கோ, கோவர்தன் 4 கேரக்டர் தான். சோ அப்ப அந்த முக்கியமான கேரக்டரா சார் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இப்ப அப்ரோச் பண்ணியிருந்தேன். சார் ஒன்னே பண்ணாரு, கதை கேட்டாரு, பிடிச்சிருந்ததுன்னு சொன்னாரு. ஆனா மறந்துட்டாரு ஷூட்டிங் வரும்போது. எனக்கு கேப் ஆயிடுச்சு. சோ அடுத்தனா இந்த சேவல் உள்ள அதுக்கு முன்னாடி வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல இருப்பாங்க. கேரவனே வராது. அவங்க வந்து நின்னுட்டு மெசேஜ் பண்ணுவாங்க, ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி. கேரவன் வந்திருக்காது, எதுவுமே வந்திருக்காது. வித் மேக்கப் போட போய் நின்று இருப்பாங்க. சோ நான் பாக்கல இவ்வளவு பேஷனேட்டடா, இவ்வளவு டெடிகேட்டடா அவங்க சொன்னதுக்காக சொல்ல, சீரியஸாவே நான் பார்த்தது இல்லை அப்படி. சூப்பரா எடுத்துனா, தேங்க்ஸ். பர்த்டே பாய் அருண் என்வி மியூசிக் சொல்லிதான் கூப்பிட்டு வந்து, நீங்க உங்க பர்த்டே ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாடுறோம் வந்துருங்க. இல்ல பர்த்டே இல்ல, 6 லட்சம் தான் பர்த்டே சொல்றேன். தேங்க்யூ ப்ரோ. அவர் வந்து ஸ்டூடியோல இருக்கிறத விட கோயில தான் அதிகமா இருப்பாரு. மியூசிக் கம்போசிங் அப்ப ஆளை காணும், ஆள் இருக்க மாட்டாரு. டிஓபி, டைரக்டர்ஸ் டிஓபி. இப்போ வந்து ஸ்கோர் பண்ணணும்னு நினைப்பாங்க எல்லாருமே. வந்து இப்போ இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் வருதுன்னா அவங்க என்ன பண்ணணும்னா ஸ்கோர் பண்ணணும்னு நினைப்பாங்க. இப்ப யாராவது வராங்கன்னா அவங்களுக்காக தானே வருவாங்க. டிஓபி வந்து ஜெனரலைஸ்டா இருந்தார், லோக்கலைஸ்டா இல்ல. லோக்கலைஸ்னா லைக் ஜெனரலைஸா ஷாட் எடுத்துக்கோங்க, இந்த ஷாட் எடுத்துக்கோங்க, அந்த ஷாட், அதெல்லாம் எதுவுமே எடுக்கல. என்ன எழுதணுமோ என்ன சொன்னோமோ அதை மட்டும் எடுத்தாரு. இதான் படத்துக்கு தேவைன்னு புரிஞ்சுக்கிட்டாரு, ஒத்துக்கிட்டாரு. ஃபர்ஸ்ட் டிஓபி தான் இருந்தாலும் வந்து அப்படி இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சோ ரொம்ப நன்றி ப்ரோ. ஆர்ட் டைரக்டர் தங்கமான மனுஷன், ஆர்ட் டைரக்டர், எடிட்டர் தமிழ் குமரன், காஸ்டியூம் டிசைனர் கீர்த்திவாசன், காஸ்டியூமர் ரஞ்சித், எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அப்படி இன்னும் 2 பேர் டெக்னீஷியன் சொல்லிடுறேன். எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் கோபிநாத், அவரும் அவருக்கு சொன்னா மட்டும் கிளாப் பண்ணுங்க. ஏன்னா அவர் பிஆர்ஓ, நீங்க தப்பா நினைச்சுக்க, எல்லாரும் கிளாப் பண்றாங்க. இருக்கிற இங்க இருந்து தான் வந்திருக்காரு அவரு. சோ அதனால இவங்க ரொம்ப கிளாப் பண்றாங்க. சோ அடுத்தது வந்து அசோசியேட்டிவ் டைரக்டர் சசி. சோ இவங்க 2 பேர் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் கூட இருந்தாங்க.
ஏன்னா எல்லாரும் போயிடுவாங்கல்ல. ஸோ நம்ம ஜெயிக்கல, டைம் ஆயிட்டே இருக்குன்னா கூட யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ நம்ம ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு, பாஸ் பண்ணி எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா யாருமே கூட இல்லை, எல்லாருமே போயிட்டாங்க. டைரக்ஷன் டீம்ல ஒரே ஒருத்தர் வச்சு படத்தை முடிச்சேன், ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்தா ஒருத்தர் வச்சு படத்தை முடிச்சோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து யாருமே இருக்க மாட்டாங்க, டைம் ஆகுது லேட் ஆகுது அப்படின்னு எல்லாருமே போயிடுவாங்க. ஸோ போனாலும் முடிச்சு கொடுத்து ப்ரெசென்ட் பண்ணி பார்த்து சென்சார் வந்துருச்சு. நான் ஒரு கட் காமிச்சேன், ஃபர்ஸ்ட் எடிட் பண்ணிட்டேன், 3 மணி நேரம் படம் வந்துருச்சு. நான் ஒரு வேர்ஷன் காமிச்சேன், டப்பிங்க்கு அப்புறம் ஒரு 2 மணி நேரம் படம் மாத்திட்டேன். ஸோ மாத்திட்டு நான் காமிச்சேன், எல்லாத்துக்குமே காமிச்சேன், ப்ரொடியூசருக்கு காமிச்சேன். ஸோ அதுக்கப்புறம் டெக்னீஷியன்ஸ் எல்லாமே காமிச்சேன், யாருமே எந்த கரெக்ஷனுமே சொல்லல. அதுக்கப்புறம் நானா திருப்பி கரெக்ஷன் பண்ணிட்டு திருப்பி சென்சார்ல கொடுத்தா சென்சார் எதுவுமே சொல்லாம சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அதான் நீங்க பாத்துட்டு சொல்லுங்க, ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டிருக்கேன் இன்வால்மெண்ட்ல. ஸோ என்னென்ன பண்ணிருக்கேன்னு தெரியல, பாத்துட்டு சொல்லுங்க. நெக்ஸ்ட் பைல்வான் சார். நான் ஆக்சுவலா இப்போ யூடியூப்ல பார்க்கும்போது சீரியஸா இருக்கும், இவரு இருக்காரு. ஷூட்டிங் ஸ்பாட்லாம் வரும்போது லைட்டா ஒரு சின்ன ஒரு ஜர்க் இருக்கும்ல, ஆனா அங்க தங்கமா இருந்தாரு. நான் பார்த்துட்டு என்னடா 2 நாள் தான் யூஸ் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்தந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்காங்க, புரியுதுங்களா? ஸோ வந்து ஷூட்டிங் ஸ்பாட் வந்தா ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் எப்படி இருப்பாங்க, ஸோ அந்த மாதிரி இருந்தாரு. இங்க இப்படி பேசுறாரு, அங்க பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்ல இருப்பாரு. தேங்க்யூ சார். சாந்தனு சார், சார் தேங்க்யூ சார், வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேவனி மேம், சாரிக்கா நான் கேட்டுட்டு இருந்தேன் சார், மேம் வருவாங்களான்னு சொல்லிட்டு அவ்வளவு ட்ரை பண்ணி கூப்பிட்டோம் மேம். ரொம்ப நன்றி மேம் வந்ததுக்கு. ஸ்வீட்டா பேசுனீங்க, எமோஷனலா பேசுனீங்கல்ல. உங்களுக்கு அப்புறம் அடுத்த நாள் விட்டாங்கல்ல, அடுத்த நாள் ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தாங்க, ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச் நான் அழுதுட்டேன், 2வது ஆடியோ லான்ச்லயே அழுதுட்டேன், இதுல அழுவதான் அழுக மாட்டேன்னா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க பேசினோடனே அவங்க அழுதுருவாங்கன்னு நினைச்சா, ஆனா அழுகல. டன் வேற சார். ஜெகன் சார் தேங்க்யூ சார். படிடா பரமா ஆண்டனி தாசன் சார், சூப்பர் சார், தேங்க்யூ சார். ஆசிக் சிவகார்த்திகேயன் சார் கூட நேற்று வந்து டெக்ஸ்ட் போட்டிருந்தாரு, அந்த பாட்டு லைன்ஸ் பார்த்துட்டு யார் 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 சூப்பர் சூப்பர் சூப்பர்னு போட்டிருந்தாரு. ஆசிக் டாடா படத்துல லிரிக் ரைட்டர் அவரு. ஸோ அவர் அந்த பாட்டு பண்ணியிருக்காரு, அங்க உட்காந்துருக்காரு. ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து விவேக் சார் எழுதியிருக்காரு. சார் மொத்த பாட்டையும் ஒரே கதையில கன்வே பண்ணும். இப்போ இந்த உல்டாவா இருக்கு, இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாமே போயிட்டு இருக்குல்ல, பீக்ல போகுது, அடுத்த ஜென்ரேஷன் போகுதுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கறத கரண்ட் விஷயம் வச்சுதான் பண்ணிருக்கோம். ஸோ டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணல, எமோஷனலா யூஸ் பண்ணிருக்கோம். எமோஷனல் மட்டும்தான் அதுல இருக்கும். டெக்னாலஜி வந்து பயங்கரமா இப்போ 10 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. ஸோ மைண்ட் ரிலேட்டடா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணிருக்கோம். லைக் வந்து முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி வில்லன் வந்தாங்கன்னா நம்ம ஏதோ அகைன்ஸ்ட் பண்ணுவாங்களா, செப்பல்லாம் போடுவாங்களா. பொன்னம்பலம் சார் எல்லாம் சொல்லியிருக்காருல்ல, வில்லன்லாம் வந்தாங்கன்னா வெறுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆனந்தராஜ் சொல்லியிருக்காரு. அதனால அவர் வந்து வில்லன் கேரக்டர்லாம் நம்ம பண்றது இல்ல, எல்லாரும் வந்து கனெக்ட் ஆயிடுவாங்க, வில்லன் நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு. பட் இப்ப என்னன்னா, அப்படி இருந்தா நம்ம வந்து இப்போ வில்லனா ரசிக்கிறோம்ல. இப்போ வில்லன் கேரக்டர் தான் வேணும் சாரே கேட்டது, எல்லாருமே எப்படி கேக்குறாங்கன்னா வில்லன் கேரக்டர் வேணும் கேக்குறாங்களா. சோ அந்த மாதிரி மைண்ட் மாறிட்டு இருக்குல்ல, நம்மளுக்கே தெரியாம மைண்ட் மாறிட்டு இருக்கு. கான்சியஸ்னஸ்க்காக இப்பதான் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற காட்டுறதுக்காக தான் இந்த படமா இருக்கும். இந்த படம் வந்து ஆக்சுவலா எப்படி இருக்குன்னா புதுசா இருக்கும், என்டர்டைன்மெண்ட் கண்டிப்பா பண்ணும். நானே பாரபட்சம் பார்க்கல, டியூரேஷன் லெங்தா இருக்கு, நானே எடுத்தது தூக்க கூடாது அப்படிலாம் பார்க்கவே இல்லை. வெளில இருந்து பார்த்தேன், ஓகே இது வேணும் இது வேணாம், பரவாயில்ல எடுத்து கஷ்டப்பட்டு எடுத்துக்கோ சார், பரவாயில்ல வேணாம். எடிட்டர் சொன்னாரு, இந்த டைரக்டர் தூக்க மாட்டாங்க, சீன்லாம் தூக்க மாட்டாங்க, நீங்களே தூங்குன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி அதுக்கப்புறம் வேணாம் இதுக்கு மேலே தூக்க வேணாம் அப்படின்னு சொல்லி நிறுத்தினாரு. ஏன்னா ஆடியன்ஸா பார்க்கும்போது நல்லா இருக்கா நல்லா இல்லையா, எவ்வளவு பட்ஜெட் அதெல்லாம் தேவையில்லை, யார் எதுனே தேவையில்லை, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, நல்லா இருக்கா ஓகே, நல்லா இல்லைன்னா அதுவும் ஓகே. ஸோ பிரஸ் மீடியா பீப்புள்ஸ் வந்து நான் ரொம்ப ரொம்ப பெருசா பாக்குறேன். ஸோ நீங்க நல்லா எழுதுவீங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லல. எப்படின்னா பிரஸ் மீடியா, நான் வந்து ஒரு படம் வருது அப்படின்னா, இப்ப படம் எடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து படம் வருதுன்னா அதோட ரிவ்யூ ஒன்று இருக்குல்ல, ஆடியன்ஸோட ரெஃப்ளெக்ஷன் வந்து பிரஸ் மீடியா. சோ இவங்க என்ன ரியாக்ட் பண்றாங்களோ அதான் ரிசல்ட்டா வந்துட்டு இருந்தது. நான் டெய்லி ஒரு படம் வந்ததுன்னா அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க. எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் ஆக்சுவலா அசிஸ்டன்ட் பிஆர்ஓ, சோ அவங்க நிறைய பேர் டீம்ல இருக்காங்களா, நான் கேட்பேன் எல்லாரும் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, எல்லாரும் என்ன பண்ணாங்க, எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னு. சில படம் வந்து போன் ஓட்டிட்டு இருந்தாங்க, அப்ப படம் நல்லா இல்ல. லைக் இப்போ நான் என் படமே வருதுனாலும் நல்லா இருக்குன்னு சொல்ல வரல, சோ நல்லா எழுதுங்கன்னு சொல்ல வரல, அவங்க ரியாக்ஷன் பார்த்தா தெரிஞ்சிடும்ல. சோ அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பிரஸுக்காக ஷோ போடுவோம், சோ அதுக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோ வந்து நீங்க கரெக்டா இருக்கிறது எழுதுங்க, நல்லா இருந்தா நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, யாரு பண்ணாலும் அது நல்லா இல்லதான். சோ அப்படிதான் நீங்க எழுதிட்டு இருக்கீங்க, அப்படிதான் நீங்க எழுதுவீங்க, என்ன சொன்னாலும் அதான் எழுத போறீங்க. சோ அது நீங்க எழுதுறதுக்கு நான் ஃபேன். சோ நீங்க எப்படி எழுதினாலும் அதை நான் ரசிப்பேன், பார்ப்பேன், கேட்பேன். முடிக்கணுமா? தென் ஓகே, வேற ஏதாவது விட்டு இருந்தா சாரி. நிறைய பேத்துக்கு தேங்க்ஸ், கொஞ்சம் பேத்துக்கு சாரி. நன்றி, வணக்கம். ஹீரோயினை பத்தி நான் பேசல. அர்த்தனா நல்ல நேம், அர்ச்சனாவான்னு கேட்டேன், இல்ல அர்த்தனான்னாங்க, நல்லா அர்த்தமா இருக்கு அப்படின்னேன். ஸோ தமிழ் பேசுற ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பேசுனீங்க. அப்புறம் சாந்தனு, அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வந்து இதை விட ஒரு நல்ல ஒரு உதாரணம் இருக்க முடியாது.
பெரிய இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளருடைய பையனா இருந்தாலும் இந்த படத்துல எந்த சம்பந்தமும் இல்லைனாலும் நக்குலுக்காக வந்து வாழ்த்தின சாந்தனுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் கோபிநாத், உன்னை பத்தி பேசலாம் எப்படிப்பா? நீ ஆக்சுவலா ரொம்ப போராடுவாரு, கெஞ்சுவாரு, இந்த டேட்டு மாறிடுச்சு சார், இதை பண்ணிச்சு சார். அதே மாதிரி நான் சொல்லுவேன், இந்த பேமெண்ட் அது வந்துடும் சார், எப்போ அது முதல்ல செக்கு கொடுத்துறேன் சார், எப்போ மாத்துறது எப்படி நான் கேட்டேன்னா அப்புறம் ஒரு டேட்டை மாத்துறாரு. ரொம்ப நல்ல அருமையான ஒரு ஒர்க்கர். நீங்க வந்து இப்ப அசிஸ்டன்ட் பிஆர்ஓன்றது எனக்கு நீ தான் தெரியும். நான் வந்து ஒரே இபிதியா நினைச்சிட்டு இருந்தேன். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் யார் நெக்ஸ்ட். இஸ் அ வெரி கிரவுண்டட் பர்சன். எனர்ஜினாலே கண்டிப்பா அவர் தான் சொல்லலாம். இஸ் வெரி மல்டி டேலண்டட் as well. லெட்ஸ் வெல்கம் our charming star நகுல் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். மீடியா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் நான் ஆக்சுவலாக கொஞ்சம் இமோஷனல் ஆகிட்டேன், ரொம்ப இமோஷனல் ஆகிட்டேன். எல்லாரோட ஸ்பீச் கேட்டு நான் ஒரு மைண்டில் ஒன்று வச்சுருந்தேன், இது மேபி சொல்லலாம் அது சொல்லலான்னு. தேங்க்யூ சார். ஆனால் இப்படி என்னை சப்போர்ட் பண்ணுறாங்க, என்னை பற்றி எவ்வளோ அருமையாக பேசுகிறாங்க. ஐ எம் ஜஸ்ட் டூ இமோஷனல் ரைட் நவ். எஸ்பெஷலி அக்கா பேசினதுக்கு அப்புறம் ரொம்ப ஐ டோன்ட் நோ, நான் ஃபர்ஸ்ட் டைம் அக்கா இந்த மாதிரி என்னோட ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. அண்ட் அவங்க பேசின விஷயம்லாம் பார்க்கும்போது, அம்மா அப்பா பற்றி எல்லாம் பேசும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இட்ஸ் ஸ்ட்ரக் மீ ரியலி ஹார்ட். பட் மேடையில் வந்திருக்கிற விஐபிஸ், co-stars, friends, family, heartfelt thank you so much. என்னை பற்றி எவ்வளோ டீப் விதின் நக்குள்ள வந்து புரிஞ்சு நீங்கள் பக்காவாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்னை பற்றி பேசுனீங்க. இட் ரியலி மீன்ஸ் லாட் டு மீ. அண்ட் சோனு சொன்ன மாதிரி ஐ ஹாவ் அ வெரி ஸ்மால் சர்க்கிள். அண்ட் சோனு சொல்கிற மாதிரி லைக் நிறைய பேர்கிட்ட அவ்வளோ கண்டினியூஸாக பேச மாட்டேன், இருந்தாலும் பேசினாலும் அந்த கண்டினியூஷன்லேருந்தே அப்படியே ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இன்னைக்கு அவர் வந்தது இங்கே எனக்கு சர்ப்ரைஸ். ஸோ ஐம் ரியலி கிரேட்ஃபுல். ஸோ ஆக்சுவலாக அது விஷயம் என்னன்னா, ஐ வாண்ட் டு சே தட் நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். எல்லாத்துக்கும் லைஃப்ல ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். முன்னாடி நிறைய புலம்பிருக்கேன், நிறைய யோசிச்சிருக்கேன், என்னடா நடக்குது, வாட்ஸ் ஹேப்பனிங் இன் லைஃப். ஸோ 2 நாளைக்கு முன்னாடி நான் அக்காவை கால் பண்ணியிருந்தேன், அக்கா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கு, ப்ளீஸ் வாங்க. அண்ட் உடனே ஷி சைட், இல்லை நக்குல் எனக்கு ஷூட் இருக்கு, எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்? ஐ சைட் 9 to 12. அண்ட் அவங்க வந்து இல்லை ஒரு 5 minutes மேபி வந்துட்டு போகலாம், 11 o'clock எனக்கு ஷூட் இருக்குன்னு சொன்னாங்க. நான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் ஆனேன், லைக் ஓகே அக்கா வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், ஏன்னா திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. அண்ட் அக்காவோட ப்ரெசன்ஸ் வேணும் அங்கே. பட் நேற்று கால் பண்ணிட்டு அவங்க, நான் சொன்னேன் அக்கா நீங்கள் வர முடியுமா? இல்லைனா நோ ப்ராப்ளம், வர முடியலன்னா பரவாயில்ல, பட் ஐ டோன்ட் ஃபோர்ஸ் யூ. இல்லை நக்குல் நான் கண்டிப்பாக வரேன். அவங்களே கால் பண்ணிட்டு நான் கண்டிப்பாக வரேன், நாளைக்கு ஷூட்டிங் வந்து போஸ்ட்போன் ஆயிருக்கு, நைட் ஷூட்டாக மாறிடுச்சு, ஸோ டெஃபினெட்லி ஐம் கமிங். அது கேட்டர்ஸ் லைக் தெர் இஸ் சம் மிரக்கிள், தெர் இஸ் சம் மேஜிக். நான் வெறும் அதை ஆசைப்பட்டேன், பட் ஏதோ ஒரு மேஜிக் நடந்தது. ஸோ ஐ பீன் சிட்டிங் அண்ட் வண்டரிங். நான் என் லைஃபே வந்து யோசிச்சு பார்த்தேன், வேர் டிட் இட் ஸ்டார்ட், எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி சினிமாக்குள்ள வந்தேன், எப்படி ஒரு ஆர்டிஸ்டா மாறினேன், என்ன ஆச்சுன்னு தெரியல. ஐ வாஸ் இன் பாம்பேல இருந்தேன், நார்மலா ஸ்கூல் போயிட்டு இருந்தேன். அக்கா ஒரு ஆக்ட்ரஸா வந்து இங்க நடிச்சிட்டு இருந்தாங்க. சரி அக்கா இங்கே ஷிஃப்ட் ஆயிட்டாங்க சொல்லி நாங்களும் இங்க வந்துட்டோம். அதுக்கப்புறம் வேற எதுவும் யோசிக்கல, ஸ்கூல் எல்லாம் போயிட்டு இருந்தது. ஸ்கூல்ல கல்ச்சுரல்ஸ்க்கு வந்து என்ன நிறைய பேர் வந்து நீ பண்ணும், நீ நல்லா பாடுற, நல்ல டான்ஸ் எல்லாம் பண்ற, அதுல வந்து ஒரு புல் இருந்தது. தட் ஆல்சோ ஐ டோன்ட் நோ ஹவ் இட் ஹேப்பன். அதுக்கப்புறம் சரி இல்ல இதெல்லாம் ஓகே, பட் நான் ஒரு பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். தென் பைலட்டுக்காக நான் வந்து சயின்ஸ் மீடியமை ஜாயின் பண்ணேன். அதுல ஒரு நாள் இருந்துட்டு அப்போ டீனேஜ் லவ்க்காக நான் வந்து என் குரூப்பே மாத்திட்டேன், விஷுவல் கம்யூனிகேஷனுக்கு போயிட்டேன். பிகாஸ் ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் கரியர் எல்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு லவ் தான் முக்கியம்னு சொல்லி அப்படி ஒரு லைன்ல போனேன். அண்ட் அதுக்கப்புறம் அந்த லவ்வும் போச்சு, விஷுவலும் போச்சு, கம்யூனிகேஷன் எல்லாம் போயிடுச்சு. அண்ட் ஃப்ரம் தேர் ஏதோ ஒரு லக்குனால என்ன தெரியல, ஏதோ ஒரு பிளெஸிங்னால எனக்கு பாய்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அண்ட் பாய்ஸ்க்கு வந்து அது வேற. நான் அப்போ சங்கர் சார் இந்த மாதிரி ஸ்கிரீன் டெஸ்ட் பண்றாங்க, பாய்ஸ் இந்த மாதிரி ஒரு படம் வரப்போது, எனக்கு சுத்தமா ஐடியா இல்லை. அப்போ அம்மா தான் சொன்னாங்க, விரட்டினாங்க, நீ போய் பண்ணு. என்ன பண்ணணும்? ஸ்கிரீன் டெஸ்ட் பண்ண. ஸ்கிரீன் டெஸ்ட் அதெல்லாம் முடியாது சொல்லி போனேன். அங்கே போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இந்த
மை கிசிங் படி மணி அந்த மாதிரி நிறைய வந்து யூனோ டேலண்டட் பசங்களை பார்த்தா அப்பவே செட் பண்ணிட்டேன் மைண்ட். இல்லை இதெல்லாம் சான்ஸே இல்லை, சரி அம்மா சொல்லியிருக்காங்க ட்ரை பண்ணிட்டு போறேன். பட் அதுக்கப்புறம் 1 வீக் கழிச்சு சொன்னாங்க நீங்க பாய்ஸ் படத்துல இருக்கீங்க. நான் பாய்ஸ்ல இருக்கேனா? வா ஓகே. அப்போ அக்கா எல்லாம் சினிமால இருக்காங்க, அவங்க நடிக்கிறாங்க. பட் எனக்கு அது ஐடியாவே இல்லை, எனக்கு சுத்தமா கொஞ்சம் கூட ஐ டென்ட் ஹேவ் அ தாட் ஆஃப் வாட் சினிமா இஸ். பாய்ஸ் படத்துல ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் கேமரா ரோலிங் ஆக்ஷன் நான் அங்கதான் பார்த்தேன். லைக் ஓ இப்படி எடுக்கிறாங்க, இப்படி பண்ணணும், இதெல்லாம் ட்ராலி, இதெல்லாம் எல்லாமே அங்கதான் கத்துக்கிட்டேன் நான். அண்ட் சினிமா பிடிச்சு போச்சு. லைக் வாவ் திஸ் இஸ் ரியலி நைஸ், இதுல ஏதாவது பண்ணணும், எனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கொடுத்த ஒர்க் பண்றது, இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்றது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ சரி சினிமா ஓகே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கிரேட், ஹீரோ ட்ரை பண்ணலாமே, வை நாட், ஐ வாண்ட் டு ட்ரை ஹீரோ. பட் அது ட்ரையல்லே வந்து 4 years போயிடுச்சு, சும்மா வீட்டில தான் இருந்தேன். ஐ டென்ட் கெட் எனி திங் ஆஃப்டர் தட். அதே மாதிரி ஆஃபர்ஸ் வந்துட்டு இருந்தது, நான் வித்தியாசமா சம்திங் எல்ஸ் ஐ வாண்ட் டு டு, ஐ டு பி அ ஹீரோன்னு அப்படி ஒரு தாட் ப்ராசஸ்ல இருந்தேன். தென் அந்த 4 years வெயிட்டிங்ல ஐயோ ரொம்ப வெயிட் பண்றோம், ஏதாச்சும் பண்ணோம், வயசு வர ஆகுது, ஸோ அட்லீஸ்ட் இந்தியாவுக்காக ஏதாச்சும் பேட்ரியாட்டிக்கா பண்ணலாம்னு சொல்லி ஆர்மி ஜாயின் பண்ணலான்னு இருந்தேன். ஸோ ஆர்மிக்காக நான் வந்து வெயிட் குறைச்சிட்டு இருந்தேன். அண்ட் அப்போ எப்படியோ பை சான்ஸ் சங்கர் சாரும் கூப்பிட்டுருந்தாங்க, நீங்க பாட்டு பாடு நக்குல், நீ பாட்டு பாடு. ஏன்னா பாய்ஸ் படத்துல நாங்க கொஞ்சமா லைட்டா அப்படியே ஸ்பாட்ல எல்லாம் பாடுவோம். ஸோ நீ ஒரு பாட்டு பாடணும், ரெமோ பாட்டு நீங்க பாடணும்னு சொன்னாரு. ஸோ சிங்கிங் வேற ஒரு சைட்ல வந்தது. ஹாரிஸ் ஜெயராஜ் சார் கூட அப்புறம் கௌதம் மேனன் சாருக்காக கொஞ்சம் பாடினேன் நான் வேட்டையாடு விளையாடு படத்துல எல்லாம். ஸோ ஐ தாட் ஓகே மேபி சிங்கிங், பட் ஒரு பெக்யூலர் வாய்ஸ் தெரியல இது எப்படின்னு. ஸோ ஆர்மியே ஜாயின் பண்ணலான்னு சொல்லி போனேன். பட் அந்த சாங் வச்சு அந்த டிரெக்டர் என்ன டிவியில பார்த்து இவர் நடிக்கலான்னு சொல்லி என்ன பிவி பிரசாத், தேங்க்யூ பிவி பிரசாத் சார், கூப்பிட்டு ஹீரோவா நடிப்பீங்களான்னு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்ல வந்து ஆஃபீஸ் என்டர் ஆன உடனே நான் வந்து உள்ள போயிட்டு ஒரு ½ an hour பேசிட்டு என்னோட லாங்குவேஜ் அதை எதுவுமே பார்க்கல, என்ன பார்த்துட்டு ஹீரோவா நடிப்பீங்களான்னு கேட்டாரு. அண்ட் நான் ஆக்சுவலா அந்த பயத்துல நோ சொல்லலான்னு இருந்தேன், பட் எஸ்ன்னு சொல்லிட்டேன். ஸோ அப்படியே வந்து அந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு. நிறைய தடைகள் எல்லாம் வந்தது, தாமதங்கள் எல்லாம் இருந்தது படத்துல. பட் தென் தட் ஹேப்பன். அண்ட் நான் நினைச்சேன் சரி ஓகே நிறைய ஃபைட் சீன்ஸ் இருக்கு, நான் வந்து ஃபைட்டர்னு சொல்லுவாங்க, வா நல்ல ஒரு ஆக்ஷன் ஹீரோ அப்படின்லாம் யோசிச்சேன். சூப்பர் டான்சர்னு சொன்னாங்க. டான்சர்ல நான் மைண்ட்லேயே யோசிக்கல, நெவர் தாட் ஆஃப் டான்சிங், நோ ட்ரைனிங் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அப்படி ஒன்று பேர் வந்தது. அதுக்கப்புறம் டப்னே மாசலாமணி வந்தது. தென் நிஜமாவே ஸ்டார்டட் ஃபோக்கஸிங் லைக் ஓகே இப்போ 2 படம் நல்லா இருக்கு, பீப்புள் லைக் இட், அப்ரிசியேஷன் இருக்கு, நல்லா பண்ணணும், நல்லா யோசிச்சு பண்ணணும், நிறைய கேரக்டர்ஸ் பண்ணணும், இது பண்ணணும், அது பண்ணணும், அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன். ஸ்கிரிப்ட்ஸ் வந்தது, அது ஓகே வந்தது, அப்படியே ஐ ஸ்டார்டட் டூயிங். பட் ஐ ஃபெல்ட் லைக் சம்திங் இஸ் கோயிங் ஆஃப், சம்திங் நான் நினைக்கிற மாதிரி எனக்கு ஸ்கிரிப்ட்ஸ் வர மாட்டேங்குது. அந்த சினிமாலேருந்து நான் யாரும் குத்த சொல்லலை, இருந்தாலும் அந்த மாதிரி சப்போர்ட் எனக்கு கிடைக்கல மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் இது பண்ணி ஆகணும், கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும். ஐ என்ஜாய்ட் ஒர்க்கிங். ஸோ அது ஒர்க் போயிட்டே இருக்கணும்னு சொல்லி நான் பண்ணிட்டே இருந்தேன். பட் எதுவும் வரல. அதே டைம்ல ஒரு பிளெஸிங் மாதிரி அறிவழகன் பிரதர் அவர் வந்தாரு. அவரை வந்து நான் பாய்ஸ் படத்துல லாஸ்ட் அசிஸ்டண்டா பார்த்துருக்கேன். சைலண்டா இருப்பாரு லொகேஷன்ல. அண்ட் அப்ப வந்து ஹாய் 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 ப்ரோ, ஹாய் ப்ரோ அப்படிதான் இருந்தது. ஆனா அவர் வந்து இப்படி ஒரு ஈரம்னு ஒரு படம், வல்லினம் மாதிரி ஒரு படம் எடுப்பாருன்னா அந்த டைம்ல நிஜமாவே நான் யோசிக்கவே இல்லை. இட் வாஸ் சச் அ ஷாக், லைக் வாட் அ டேலண்டட் பர்சன். சைலண்டா ஒரு குவாய்டா சங்கர் சரோட பேசுவாரு, ஒர்க் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு பர்சன் எனக்கு வல்லினம் மாதிரி ஒரு படம் கொடுத்தாரு. இட் கேவ் மீ ஹோப் தட் எனக்கு ஸ்போர்ட்ஸ்க்கு எந்த டச்சும் இல்லை. ஐம் நாட் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன். பட் நீ பாஸ்கெட் பால் விளையாடுவேன், யூ வில் லேர்ன் இட், யூ வில் டூ இட், எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி அவர் என்ன he removed another side of me which I didn't know existed inside. And அவருக்கு எப்படி நன்றி சொல்றேன்னு தெரியல. வல்லினம் இஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம்ஸ். அண்ட் அவரை வந்து நான் ஸ்பீல்பர்க்னு கூடுவேன். ஹீஸ் மை ஸ்பீல்பர்க். வேற யாரோ நம்மளனாலும் அவர் எனக்கு நம்பி நகுல் ஐ வாண்ட் யூ டு டூ திஸ் அப்படி சொன்ன ஒரு அண்ட் இன்னைக்கு வந்து எனக்காக வந்து இப்படி பேசிட்டு போறாரு. லைக் ஐ எம் சோ டச்ட் அண்ட் ஐம் சோ ஆனர்ட் அண்ட் சோ கிரேட்ஃபுல். ஸோ அதுக்கப்புறம் தேங்க்யூ ப்ரோ பேசுனதுக்கு, தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் வேர்ட்ஸ், இட் மீன்ஸ் அ லாட். அதுக்கப்புறம் சரி நெக்ஸ்ட் திங் ஷுட் கோ ஃபர்தர். நான் தமிழுக்கு என் ஒன்றை எழுத்தும் ஒரு படம் வந்தது எனக்கு, ராம் பிரகாஷ் ராயப்பா. நிறைய பேர் வந்து பாராட்டினாங்க. எல்லாரும் வந்து இப்போ கூட எனக்கு வந்து சார் அது செம படம், என்ஜினியரா சூப்பரா பண்ணீங்க, அந்த வசந்த் கேரக்டர் சூப்பரு. எனக்கு அந்த கேரக்டர் வரும்போது கூட ஆக்சுவலா சாய்ஸ் கொடுத்தாங்க. ஆக்சுவலா நீங்க இந்த தினேஷ் ப்ரோட ரோல் பண்றீங்களா இல்ல இந்த வசந்த் கேரக்டர் வேணுமா? நான் வசந்த் கேரக்டர் தான் வேணும்னு சொன்னேன். அவங்க இல்ல ஃபைட் இருக்காது, சாங் இருக்காது, அந்த மாதிரி எல்லாம் இருக்காது, அந்த ரொமான்ஸ் எல்லாம் எனக்கு சாரி இருக்காது, உங்களுக்கு ஓகேவா? நான் சொன்னேன் இல்ல இதுதான் பிடிச்சிருக்கு, இது சம்திங் டிஃப்ரெண்டா இருக்கு, இதுதான் பண்ணணும்னு சொல்லி பண்ணேன்.
படம் கூட வாஸ் ரியலி வெல் ரிசீவ்ட், எல்லாரும் வந்து நல்லா பேசினாங்க. பட் யூ ஒன்ட் பிலீவ், அதுக்கப்புறம் ஒரு 1 year எனக்கு ஒர்க் இல்லாம நான் உட்காந்துட்டு இருந்தேன். நிறைய பேர் சொன்னாங்க இதுக்கு அப்புறம் மார்க்கெட் நீ கெத்துறா நீ செட்டுறா அப்படி எல்லாம் சொன்னாங்க. நான் கூட எதிர்பார்ப்பல வை நாட் இப்போ அட்லீஸ்ட் என்னை வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவாங்கன்னு ஒரு தாட் இருந்தது. ஆனா எதுவுமே நடக்கல, நத்திங் ஹேப்பன் ஃபார் 1 year. அண்ட் அதுக்கப்புறம் சில ஸ்கிரிப்ட்ஸ் வந்தது. கண்டிப்பா படங்கள் பண்ணிட்டே இருக்கணும். இட்ஸ் நாட் லைக் யாருமே அர்த்தனா சொன்ன மாதிரி வி டோன்ட் சைன் மூவிஸ் டு ஃபிளாப். லைக் இது ஒரு பெரிய ஃபிளாப்பா இருக்கும் சொல்லி யாருமே பண்ண மாட்டாங்க. வி ஹேவ் ஹோப். வாட் எவர் வருது அதுல வந்து கொஞ்சம் தேர்ந்தெடுத்து ஓகே திஸ் ஹேஸ் சம் கைண்ட் ஆஃப் பொட்டென்ஷியல், இதை வச்சு நம்ம பெஸ்டா பண்ணணும், இந்த டைரக்டருக்கு ஒரு பவர் இருக்கு, வி ஷுட் டூன்னு சொல்லி தான் சைன் பண்றோம். பட் திங்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி டிட்ன்ட் ஒர்க் அவுட். பட் இப்ப இன்னைக்கு இந்த அக்காவோட இந்த விஷயம் பார்த்துட்டு இட் ரியலி ஸ்ட்ரக் மீ லைக் தேர் இஸ் அ மிரக்கிள், தேர் இஸ் சம்திங். அது நான் எவ்வளவு டிசைட் பண்ணாலும், நான் நிறைய யோசிச்சிருக்கேன் லைஃப்ல இப்படி பண்ணும் அப்படி பண்ணணும்னு ஒவ்வொரு ஸ்டெப்பா நான் யோசிச்சிருக்கேன். பட் இட் இஸ் நெவர் ஒர்க் அவுட் த வே. என்ன நடக்கணுமோ அதுதான் நடந்திருக்கு. மாஸ்லமணில ஒரு டைலாக் இருக்கு, பட் அது படத்துல வரல. எது எப்பப்ப நடக்கணுமோ அதாவது அப்பப்ப நடக்கும். அது செட் ஆயிடுச்சு மைண்ட்ல. இந்த டைலாக் படத்துலயும் வரல, பட் அந்த டைலாக் இப்போ மைண்ட்ல இருக்கு. நிஜமாவே வாட் ஹேஸ் டு ஹேப்பன் வில் ஹேப்பன். அண்ட் என்னால ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ வென் ஐ வாஸ் வெயிட்டிங் இன் தட் ஒரு பீரியட் ஆஃப் ஒரு மாதிரி கோவிட் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி டல் பீரியடா இருந்தது. அடுத்து என்ன பண்ண போறோம் பிளாங்கா இருந்தேன் நான். அப்ப வாஸ்கோ ட காமா இந்த ஸ்கிரிப்ட் வந்தது. ஒரு ரியலி ஒரு ஃப்ரெஷ் சம்திங். 2 hours ஐ திங்க் தமிழுக்கேன் 1.5 அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இப்படி ஒரு காமெடி ஸ்கிரிப்டை கேட்டேன். கண்டினியூஸ் 2 hours ஸ்ட்ரெயிட் நான் உட்காந்து சிரிச்சு விழுந்து சிரிச்சு அந்த ஸ்கிரிப்டை கேட்டேன். எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு வித்தியாசமான கதை, டார்க் ஹியூமர். ஃபர்ஸ்ட் டைம் நான் டார்க் ஹியூமரை ட்ரை பண்ணியிருக்கேன், ஸ்பூஃப்னு கூட சொல்லலாம். அண்ட் இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட், ரவிக்குமார் சார் கூட. இன்னைக்கு ரவிக்குமார் சார் இங்கே என்னை பத்தி பேசுறேன்னா நான் நினைச்ச கூட பார்க்கல. இட் இஸ் அ ட்ரீம் கம் ட்ரூ டு சி சச் அ சீனியர், சச் அ சூப்பர் டிரெக்டர். என் அக்கா அவங்கள பத்தி எவ்வளோ பேசியிருக்காங்க அப்ப சின்ன வயசுல. தெனாலி எல்லாம் சார் அக்கா சொல்லும் போது எவ்வளோ நான் பார்த்துருக்கேன். அண்ட் இன்னைக்கு அவர் என்னை பத்தி பேசுறேன்னா ஐம் பிளெஸ்ட், ஐம் வெரி கிரேட்ஃபுல். எனக்கு ஒரு வார்த்தை தான் மைண்டுக்கு வருது, கிரேட்ஃபுல். ஐம் ரியலி கிரேட்ஃபுல். இன்னைக்கு சோனு கூட வந்திருக்காருன்னா நான் சொன்ன மாதிரியே நான் ஒரு மெசேஜ் தான் அமிச்சேன். பட் ஐ கான்ட் ஃபோர்ஸ். நான் ஐ தாட் வந்தா நல்லா இருக்கும். அண்ட் வந்திருக்காரு. ஐம் பிளெஸ்ட். ஆல் மணி இங்க வந்திருக்காரு, ஜகன் இங்க வந்திருக்காரு, அறிவ் சார் இங்க வந்திருக்காங்க. ஆல் தீஸ் பீப்புள் இவங்க வந்து வெறும் சரி ஒரு கெஸ்டா கூப்பிடணும், ஒரு விஐபியை கூப்பிடணும் அப்படியெல்லாம் இல்லை. இவங்க கூட என் லைஃப்ல நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். ஐ ஹவ் ஹேட் வெரி ஸ்ட்ராங் மூமெண்ட்ஸ் வித் தெம். Like I said, Arif sir for Vallinam, and you know Jagan also in Vallinam. Jagan வந்து எவ்வளோ என்ன சொல்ல தெரியல, அவர் மாதிரி ஒரு தாட்ஃபுல் பர்சன் சத்தியமா நான் பார்த்தது கிடையாது. ஹீஸ் அ பர்சன் லைக் பெருசா ஒன்றும் கொடுக்குற அவசியம் இல்லை. லைட்டா ஏதாச்சும் ஒரு கிரீட்டிங் கார்டு, ஒரு சம்திங், ஒரு மெமரபிள், ரொம்ப மெமரபிளா இருக்கும். டிரெக்டா ஹார்ட்டை தொடுற மாதிரி அவர் பண்ணுவார். அண்ட் ஐ ரியலி லவ் தட். யூனோ டிரெக்டா பேசுவார், மனசுல இருந்து பேசுவார். தேர் இஸ் நோ லெஃப்ட் ரைட் சென்டர். He's a very honest, straightforward person with extreme sense of humor. I love Jagan. He's a fantastic, and I'm so glad you came, bro. ரொம்ப thanks. Mani வந்து தெரியும் கிஸ் பத்தி பேசுவார். But I'm so happy. Mani is also an inspiration எனக்கு. பாய்ஸ்ல இருந்து மணியை பார்த்துட்டு இருக்கேன். நான் எல்லாரையும் பார்த்தேன் படத்துல. அகைன் தேர் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ். ஒன்னா நாங்க சினிமாக்கு வந்தோம். ஒரே டைரக்டர் சூப்பர் சங்கர் சார் கூட நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணோம். பட் மணி கொஞ்சம் பெக்யூலர். எப்படி பெக்யூலர்னா சினிமா நிஜமாவே அப்படியே ரத்தத்தில் ஓடி இருக்கு. ஹி லவ்ஸ் சினிமா. ஒரு சினிமாக்காக எது வேணாலும் செய்வார். இப்போ நீங்கள் வந்து நகுல் மாஸ்டர் சொன்னாங்கன்னா நகுல் அந்த 10th floor போயிட்டு அங்கே நீங்கள் இந்த ஜம்ப் பண்ணணுமா சார், என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு நான் யோசிப்பேன். கண்டிப்பா ஒரு தாட் வரும், எப்படி சார் டெக்னிக்கலா கொஞ்சம் யோசிப்பேன். ஆனா மணி அப்படி கிடையாது. அந்த சொன்ன முடிச்சோடனே மணி அங்க நின்றுட்டு இருப்பாரு. சார் ரெடி சார், எப்ப குதிக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. ஹி இஸ் வெரி வெரி டெடிகேட்டட் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் அண்ட் ஐம் சோ ஹாப்பி. நான் கூட யோசிச்சுட்டு இருந்தேன் மணி வர வேண்டியது, மணி ஷுட் பி அவுட் தேர், மணி இஸ் த மேன். லைக் சார் ஹி இஸ் த மேன். ஒரு ஹார்ட் ஃபெல்ட், ஒரு ரியலி சினிமா நேசிக்கிறவர் அவரு. ஹி ஷுட் பி கெட்டிங் திஸ். அண்ட் இப்ப வந்து மகாராஜான்னு ஒரு படத்துல சூப்பரா வில்லனா நடிச்சிருக்காரு அவரு. அண்ட் அந்த படத்துல பார்த்த கேரக்டர் இன் ரியல் லைஃப் மணி அப்படி கிடையாது. மணி இஸ் லைக் அ புத்தா. அவர் ஒரு வெரி ஸ்பிரிச்சுவல், வெரி ட்ரூ பர்சன். அண்ட் ஐ ரியலி லவ் ஹிம். ஐம் ரியலி கிளாட் தட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாய்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மறுபடியும் ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் இஸ் வெரி க்ளோஸ் டு மீ அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் யூ ஹியர் டா மணி. தேங்க்ஸ் டா, தேங்க்ஸ் டா. அப்பவே கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆச்சு. யோசிச்சு பாருங்க, பாய்ஸ்லேயே அந்த கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ வாட் நான் சொல்ல வரேன்னா தட் ஐ எம் கிரேட்ஃபுல். நான் இதுக்கப்புறம் வந்து
என்ன நடந்திருக்கு, ஏன் இப்படி ஆச்சு, நான் என்ன தப்பு பண்ணேன், அதெல்லாம் நான் யோசிக்கிறதே இல்லை. இட் டசன்ட் மேட்டர். அந்த மூமெண்ட்ல என்ன நடந்ததோ அது நடந்துச்சு. அண்ட் ஃபியூச்சர்ல என்ன நடக்க போது கூட எனக்கு தெரியாது. பட் ஐ எம் என்ஜாயிங் எவ்ரி மூமெண்ட் ஆஃப் மை லைஃப் ரைட் நவ். இப்போ இந்த மூமெண்ட், இந்த மூமெண்ட்ல வாட் கேன் ஐ சே தப்பா இருக்கு? எல்லாமே சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி கெஸ்ட் வந்திருக்காங்க, என் ஃபேமிலி இங்க இருக்கு, அக்கா என்னை பத்தி ஃபர்ஸ்ட் டைம் பேசியிருக்காங்க. ஐ எம் சோ கிரேட்ஃபுல். அக்கா, நானாவது வந்து யூனோ அக்காவை பார்த்து நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். லைக் ஓகே, அக்கா சினிமால இருக்காங்க, இது பண்ணும் அது பண்ணும், டைலாக் மனப்பாடம் பண்ணும், அதெல்லாம் தெரியும். பட் அக்காவுக்கு அந்த மாதிரி அவங்க ஆரம்பிக்கும் போது யாருமே இல்லை. எங்க ஃபேமிலியில சினிமா சைட்ல யாருமே கிடையாது. ஆனா அக்கா சொந்தமா அந்த கலையை கத்துக்கிட்டு ஆன் லொகேஷன் நிறைய விஷயம். அம்மா அக்கா வந்து அந்த டீம், அந்த பாண்ட், அக்கா சொல்ற மாதிரி அக்காவுக்கும் எனக்கும் அந்த மாதிரி பாண்ட் இல்லை. ஏன்னா அக்கா வந்து ஷூட்டிங்ல இருப்பாங்க, ஆனா அம்மாவும் கூட இருப்பாங்க. அண்ட் அம்மா அண்ட் அக்காவுக்கு இருக்கிற பாண்ட் சில டைம் என்ன பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கும். லைக் ஷீஸ் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரெண்டு பேருக்கும். அண்ட் அவங்க சொல்லும் போது அம்மா அப்பா இப்ப இல்லைன்னா இப்போ ஐ திங்க் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. அக்கா தம்பி ஒன்னா வந்துட்டாங்க, லைக் இப்படி இருக்கும். ஸோ I'm really grateful for everything. I'm grateful for Vasco da Gama. I'm grateful for this team. கண்டிப்பா இந்த டீம் பத்தி தத்து சுபாஸ்கரன் அவர்கள் வந்து ஃபண்டாஸ்டிக் மேன். மலேசியால இருந்து வந்தாரு, தமிழ் அவரு. ஆனா தமிழ்நாட்டுல ஏதாச்சும் பண்ணணும், தமிழ் சினிமால ஏதாச்சும் புதுசா பண்ணணும், தமிழ் சினிமாக்குள்ள இருக்கிற மக்களை வந்து சப்போர்ட் பண்ணணும், நிறைய படங்கள் எடுக்கணும், அந்த மாதிரி ஒரு வெறியோட வந்தாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி எவ்ரி திங் ஹேப்பன்ஸ். வாஸ்கோ ட காமாவோட ஜேர்னி மாதிரி ஸ்மூத்தா எந்த செயலுங்கும் போல. நிறைய தடைகள் தாமதங்கள், யூ நேம் இட், பீட் கோவிட் இல்ல வெதர், டேட்ஸ் எல்லாமே வந்தது, வைரஸ் கீரஸ் எல்லாம் வந்தது. பட் அவரை ஹோப்பை விடல. நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வந்தது, நிறைய பேரை ஏமாந்துட்டாரு, எல்லாமே இருந்தது. ஆனா ஹோப்பை விடல. எப்ப அவரு கால் பண்ணி சார் எல்லாமே ஓகேவா, நீங்க ஓகேவா, எப்பவுமே ஸ்மைலோட நகுல் ஜி அப்படின்னு சொல்லுவாரு. எல்லாம் ஓகே, நம்ம பண்றோம், கண்டிப்பா நம்ம பண்றோம். ஒரு ஹோப்பை விடல அவரு, யூனோ. அண்ட் ஐம் வெரி கிரேட்ஃபுல். ஐ திங்க் ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி, யூனோ, ஒரு டிரெக்டருக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் தான் எல்லாமே ப்ரொவைட் பண்ண முடியும். எந்த விதத்துல வந்து இந்த ப்ரொடியூசர் இந்த அஜிகே வந்து டிப்ரைவ் பண்ணல, இதுல டிப்ரைவ் பண்ணல. ஹி கேவ் ஹிம் எவ்ரிதிங் பாசிபிள். விஷுவல்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இட் இஸ் எவ்வளவு கிராண்டா பண்ணிருக்காரு அவரு, எஃபர்ட் போட்டு பண்ணிருக்காரு. அண்ட் ஐ ரியலி ரெஸ்பெக்ட் இட். தோ யூ ஆர் சூப்பர் இன்ஸ்பிரேஷனல். நீங்க வந்து நெவர் கிவ் அப் அந்த டூ ஆர் டை ஆட்டிடியூட் ஒன்று இருக்கு. ரியலி இன்ஸ்பைரிங் மேம். யூ டூ மேம். அப்புறம் டிஓபி பத்தி கண்டிப்பா சொல்லணும். இதுவும் ஒரு மிரக்கிள் தான். ஆக்சுவலி இந்த படத்துல முன்னாடி இன்னொரு டிஓபிய பிளான் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஏதோ ஒரு டேட் கிளாஷ்னால அவரால் கரெக்டா அந்த டைம்ல வர முடியல அந்த டிரெக்டர் டிஓபினால. அண்ட் சதீஷ் வந்து அவங்களோட அசிஸ்டண்டா இருந்தாரு. சரி, அவர் வரல, படம் ஷூட்டிங் பண்ணி ஆகணும்னு சொல்லி நீங்க பண்றீங்களான்னு சொல்லி அவர் அதை பொறுப்பு எடுத்துக்கிட்டாரு. அந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டு லைக் லொகேஷன்ல பாக்குற ஒரு டெபியூ கேமராமேன் மாதிரியே தெரியல. எல்லா விஷுவல்ஸ் வந்து ஸ்டோரிக்கு ஏத்த மாதிரி ரொம்ப ரசிச்சு எடுத்திருக்காரு. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு, ஐ திங்க் ரெண்டு செகண்ட் ஷெட்யூல் தேர்ட் ஷெட்யூலுக்கு அப்புறம் நான் வந்து போட்டோஸை பாக்குறேன். பூஜா போட்டோஸ் ஆர்ஜிக்கு எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு. பூஜா போட்டோஸ்ல அவர் கேமரா கிட்ட நின்றுட்டு இருக்காரு, நான் கேமரா பக்கத்துல இருக்கேன். அப்ப கூட அந்த டிஓபி வரல. சோ அவர் தான் கேமரா ஹோல்ட் பண்றாரு. சோ அகைன் திஸ் இஸ் அகைன் a miracle that அவர் தான் இதை பண்ண வேண்டியது. and he's done it and you done a fantastic job, Satish. You're the eyes of this film. ரொம்ப thanks. Thank you. Today is actually audio release. I'm sure I hope உங்க எல்லாருக்கும் இந்த பாட்டு பிடிச்சிருக்கு, songs and trailer. But Arun is really magical. நான் வந்து 90% of this movie completion timeல நான் ஆக்சுவலா மியூசிக் பத்தி அவ்வளவு யோசிக்கல. நான் சரி இந்த படம் இந்த ஷெட்யூல் போகணும், இந்த சீன்ஸ் முடிக்கணும், அடுத்து போகணும்னு அப்படி ஒரு மைண்ட் செட்ல தான் இருந்தேன். கடைசி கம்ப்ளீஷன் ஸ்டேஜ்ல தான் நான் அர்ஜிகே கிட்ட கேட்கிறேன், அர்ஜிகே மியூசிக், வாட் அபவுட் மியூசிக், என்ன பண்ண போறோம், வாட் இஸ் ஹேப்பனிங்? இல்ல சார், நான் ஆல்ரெடி அருண் கண்டினியூஸா இருக்காரு, அவர் பண்றாரு, நீங்க இந்த பாட்டு கேளுங்க. பாட்டு கேட்டு எனக்கு வந்து அப்பா தேங்க்யூ. எனக்கு மியூசிக் இஸ் சோ இம்பார்ட்டன்ட். அண்ட் எனக்கு அந்த பாட்டு எல்லாமே ரொம்ப பிடிச்சு போச்சு. எனக்கு அந்த படிடா பரமா, ஐ லவ் தட் சாங். ஆந்தனி தாசன் எல்லாம் செம்மையா பாடிருக்கீங்க. அண்ட் இப்ப பாருங்க, எனக்கு இப்பதான் தெரிய வருது, சாரி பட் இப்பதான் தெரிய வருது உங்களுக்கும் எனக்கு ஒரு டச் இருக்கு. சின்ன பொண்ணு அக்கா வந்து அதுல பாடி இருக்காங்க. ஓ மை குட்னஸ், இட்ஸ் ஆல் மிரக்கிள். எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அண்ட்
ஐம் டெல்லிங் யூ, இது நான் எப்படி இந்த பாட்டை ஜட்ஜ் பண்றேன்னா, நீங்க சொல்றதும் இல்ல நான் சொல்றதும் இல்ல, நான் என் பசங்க வச்சு இந்த பாட்டை ஜட்ஜ் பண்றேன். ஏன்னா என் பசங்க வந்து ஆர் வெரி ப்ரூட்டலி ஆனஸ்ட், கிளீனா சொல்லிடுவாங்க, லைக் சேஞ்ச் அப்படி சொல்லிடுவாங்க. ஆனா இந்த பாட்டை வந்து இந்த தமனோட பாட்டு சொல்றேன், இந்த தமன் இருக்காங்க, அவரோட பாட்டு லூப்ல போயிட்டு இருந்தது எங்க வீட்டுல, என் வீட்டுல. அண்ட் அந்த லூப்பை வந்து அருண் தான் உடைச்சிருக்காரு. இப்போ எனக்கு டேடி தாரி 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 சாங் வேணும், தேங்க்யூ தேங்க்யூ, நான் பப்பா சாங் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோ அவங்களுக்கு அந்த சாங்ஸ் பிடிச்சிருக்கு. ஸோ தட் இஸ் ரியலி சம்திங். அண்ட் ஃபர்ஸ்ட் படம்னால மட்டும் இல்லை, ஐ திங்க் ஹீஸ் அ பர்சன் டு கோ பிளேசஸ். இதுக்கப்புறம் he should do many like this, many movies. இந்த நிறைய இந்த மாதிரி மேடை அமையணும் நான் வேண்டிக்கிறேன். அருண், you have done a fantastic job. Thank you, thank you, thank you. Ashik bro, I love your lyrics. Mind voice ஏதோ படிச்சிருக்கீங்க நீங்க, something in the Ashik and Vishnu and Vivek sir, especially Vishnu and Ashik, I would like to say is that they're young people, ஆனா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ இருக்கு தட் இந்த மாதிரி ஒரு போயிட்ரி எழுதுறாங்க. இட் ஷோஸ் அண்ட் தேவ் டன் a brilliant job. அந்த படத்துல என்ன காமெடியோ என்ன அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கோ அதுவும் சாங்ஸ்ல வந்திருக்கு. அண்ட் மை லைஃப் மை ரூல்ஸ், ஐ ரியலி லவ் தட் சாங். நிஜமா மை லைஃப் மை ரூல்ஸ் இது நான் தான் அனுப்பிக்கணும். வாட் எவர் ஹைஸ் ஒரு லோஸ், நான் நிறைய ஹைஸும் பார்த்திருக்கேன், பீக் ஆஃப் லவ்வும் பார்த்திருக்கேன், இந்த டீப்பஸ்ட் ஹெல்லும் பார்த்திருக்கேன் நான். அண்ட் நான் இப்போ ஒரு ஒரு பேலன்ஸ்ல வந்திருக்கேன். தட் வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஹேப்பன்ஸ். இன்னைக்கு நான் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கேன். இந்த மாதிரி எல்லாரும் வந்திருக்கீங்க. மீடியா தேங்க்யூ, மீடியா நண்பர்களே, பத்திரிகை நண்பர்களே தேங்க்யூ. 9 o'clock ஷிஃப்ட் ஊப்ஸ் ஆனா வந்திருக்கீங்க. திஸ் இஸ் அ பேக்ட் ஆடியன்ஸ் ரைட் நவ். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. நீங்க சப்போர்ட் பண்ணணும். அண்ட் ஜெகன் சொன்னாரு தட் கமெண்ட்ஸ் நீங்க ஆஃப் பண்ணுங்க. ஐ திங்க் சோஷியல் மீடியா எனக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய கொஞ்சம் இந்த இடைவெளியில வந்து சோஷியல் மீடியால நிறைய பண்ணியிருக்கேன். நான் வெறும் சும்மா உட்காரல, எது பண்ணணும்னா பெஸ்டா பண்ணணும். ஸோ ஃபேமிலியை வந்து மேல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் நிறைய சப்போர்ட் வந்தது, நிறைய இட் கேவ் மீ அ லாட் ஆஃப் எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சது. பீட் இன்ஸ்டாகிராம் ஆர் யூடியூப் ஆர் வாட் எவர். எனக்கு ஐ குட் பி மை செல்ஃப். ஜட்ஜ் பண்ணாலும் சரி, நான் இப்படிதான். ஐ காட் தட் பிளாட்ஃபார்ம் டு டூ தட் அண்ட் ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு யூ கைஸ். அண்ட் நீங்க எந்த ரிவ்யூ சொன்னாலும் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். இது வரைக்கும் வாட் எவர் ஃபில்ம் நான் நடிச்ச ஃபில்ம்ஸ், ஹிட் ஃபில்ம், ஃபிளாப் ஃபில்ம், வாட் எவர், நீங்க எல்லாரும் வந்து யூ பீன் வெரி கைண்ட். அண்ட் என்னோட ஒர்க்கை வந்து நீங்க பியூரா ஜட்ஜ் பண்ணிருக்கீங்க. இட் ரியலி மீன்ஸ் அ லாட். எது இருந்தாலும் ஐ வில் லேர்ன் ஃப்ரம் இட் அண்ட் ட்ரை டு இம்ப்ரூவ் மை செல்ஃப். அண்ட் பட் ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் போது எனக்கு தெரியாது. ரைட் நவ் இன் திஸ் மூமெண்ட் ஐ எம் ரெடி. அது மட்டும் என்னால் சொல்ல முடியும். எனி திங் கம்மிங் வாட் எவர் நான் ரெடியா இருப்பேன். அண்ட் ஆக்சுவலா இது கூட சொல்லணும், லைக் ஒரு பாட்டு, ஹிந்தில ஒரு பாட்டு வந்தது, அப்னா டைம் ஆயேகா, அப்னா டைம் ஆயேகா. இட் மீன்ஸ் என்னோட நேரம் வரும், என்னோட காலம் வரும். நான் எதுக்கு அந்த காலத்துக்காக வெயிட் பண்ணணும்? நோ வெயிட்டிங். வை டு வெயிட்? அது வரும்னு சொல்லி அப்படியே வெயிட்டிங்லேயே போயிடும் லைஃப். நோ, இப்போ இந்த மூமெண்ட்ல எது வேணாலும் நடக்கலாம். அதுதான் என்னோட மந்த்ரா. எது வேணாலும் நடக்கலாம். வை டு திங்க் நெகட்டிவ்? எது வேணாலும் நடக்கலாம். ஸோ ஐ எம் லிவிங் பை தட் ஃபார்முலா. இந்த படம் வந்து August 2 ரிலீஸ் ஆக போகுது. இன்னொரு வெரி பியூட்டிஃபுல் மிரக்கிள் என்னன்னா, என்னோட டாட்டரோட பர்த்டே August 2. ஸோ என்னோட மை ஹார்ட் மை சோல், அவங்க என் பசங்க, மை வைஃப், என் ஹார்ட் அண்ட் சோல், அவங்க கரெக்டா அந்த டேட் அமைஞ்சிருக்கு that this film has to release on that. So this is magic and I believe in magic. நாளைக்கு எது வேணாலும் நடந்தாலும் whatever, I'll take it with a smile and I'll be grateful and keep giving my best. நாளைக்கு any director approaches வேற script anything, I'll give it my best. Nakul is always ready. அப்படிதான் இருப்பேன். அது மட்டும் ப்ராமிஸ் பண்ண முடியும். என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, but this is how it's going to be. And August 2 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ப்ளீஸ் மீடியா and everyone, நீங்க டிவில பாக்குறவங்க எல்லாரும் வந்து ப்ளீஸ் டூ வாட்ச் இட். தியேட்டர்ல போய் பாருங்க. அண்ட் வாட் எவர் பி யோர் ரிவ்யூஸ் கூட அட்லீஸ்ட் நான் இதை ஒண்ணு பார்த்தேன், சில பேர் சொன்னாங்க தட் ரிவ்யூஸ் வந்து நீங்க போய் படத்தை பார்க்காதீங்க அப்படி சொல்றதை விட, நீங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா கூட ஓகே, பட் மத்தவங்களோட டிசைட் பண்றது, நீ இதை வேஸ்ட் இது பார்க்காதீங்கன்னு சொல்றதுக்கு பதிலா யூ கோ சி, நீங்க போய் பாருங்க, நீங்க டிசைட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பேசுவோம். அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட போனீங்கன்னா இது சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் பெரிய ஹெல்ப்பா இருக்கும். ஏன்னா நீங்க பாக்குற ஒவ்வொரு ஃப்ரேம் நிறைய மெனக்கெட்டு வேலை செஞ்சிருக்காங்க, ஒரு ஹார்ட்டோட வேலை செஞ்சிருக்காங்க. இட்ஸ் நாட் அபவுட் மணி, இட்ஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் ஹார்ட் ஒர்க், இட் இஸ் ஒரு பேஷனோட பண்ணிருக்காங்க. தட் இஸ் சினிமா. என்டர்டெயின் பண்றதுக்கு எல்லாரும் வந்து பெர்ஃபெக்டா ஒரு ஸ்பீல்பர்க் படம் மாதிரி இல்ல ஹாலிவுட் அந்த மாதிரி எல்லாம் எல்லாமே
இட் டசன்ட் மேட்டர், வி ஆர் டூயிங் இட் வித் லவ். நேசிச்சுட்டு படம் எடுக்கிறோம். ஸோ அது மட்டும் நீங்க யூனோ ஹேவ் சம் ஹார்ட் ஃபார் இட், அப்படி ரிவ்யூ பண்ணுங்க. அண்ட் ரிவ்யூவர்ஸ்க்கு நான் தப்பா சொல்லல, பட் யாரு வந்து கரெக்டா பக்காவா ரிவ்யூ பண்றாங்க அவங்கள மட்டும் நான் கண்டிப்பா மதிப்பேன். நாட் லைக் எவ்ரி பர்சன் அவுட் தேர். நான் கூட படம் ரிவ்யூ பண்ணுவேன், பட் அது என்னோட அது டெக்னிக்கலா இருக்காது, அது என்னோட பயஸ், என்னோட பெர்ஸ்பெக்டிவோட இருக்கும். ஸோ சினிமா இண்டஸ்ட்ரி உங்களுக்காக வந்து கிட்டத்தட்ட மோர் தென் 100 years உங்களுக்காக இருந்திருக்கு. டோன்ட் டிஸ்ட்ராய் இட். யாருமே வந்து பெர்ஃபெக்ட் கிடையாது சினிமால, லைஃப்ல யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. பட் லெட் தட் சினிமா சர்வைவ், ஹெல்ப் இட். யூனோ தேர் ஆர் மெனி கிரியேட்டிவ் பீப்புள். அவங்களுக்கு நிறைய பேர் சினிமாவோட ஃபேமிலி, இது நிறைய பேர் இருக்காங்க, இதில் நம்பி இருக்காங்க. அண்ட் வி ஹவ் பீன் ஹியர் ஃபார் அ லாங் டைம். அதை அட்லீஸ்ட் மதிச்சு கொஞ்சம் யோசிச்சு நீங்க ரிவ்யூ பண்ணுங்க. என் படம் மட்டும் இல்லை, எந்த படம் இருந்தாலும் அந்த மாதிரி பாருங்க. நான் சொல்றேன், அதை மட்டும் வேண்டிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஐ ஹோப் ட்ரெய்லர் அண்ட் யூ ரியலி லைக் இட். ஐ ரியலி லவ்ட் எவ்ரி திங். இஃப் ஐ டிட் ஐ ஃபர்கெட் எனிபடி, Blockbuster Films, Yuvraj bro, thank you so much for your support. Really means a lot. And everyone here, Sonu, editor, and you editing also. ரொம்ப நல்ல ஒரு அந்த ஹியூமர் அப்படியே டிராவல் பண்ணியிருக்காரு எடிட்டிங்ல தமிழ் குமரன் bro. And I have always been RJK வந்து ஸ்பாட்ல நிறைய கேட்பேன், யாரு அந்த ஆர்ட் டிரெக்டர் யாரு, அவ்வளவு நல்லா இருக்கு. ஏன்னா ஸ்பாட்ல எங்கேயோ இருப்பாரு அவரு, செம்மையா பண்ணிருக்காரு. நீங்க அந்த ஜெயில் செட்டப், வாஸ்கோடகமா ஜெயில் செட்டப்ல பாத்தீங்கன்னா ரொம்ப புதுசா இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அண்ட் த மெயின் திங் இப்பதான் மைண்டுக்கு வருது, அதை எப்படி விட முடியும், ஆர்ஜிகே. இந்த படத்துக்கு பெரிய பேக் போன் ஆர்ஜிகே தான். அவர் என்ன பத்தி போன்ல என்கிட்ட எல்லாம் நிறைய சொல்வாரு, இல்ல சார் நீங்க தான் சொல்றாரு, நீங்க தான் சப்போர்ட். இந்த படத்துக்கு மிகப்பெரிய பேக் போன் ஆர்ஜிகே தான். என்னை விட கம்மி வயசு அவருக்கு, பட் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவ்வளோ ஹார்ட் இருக்கு, அவ்வளோ ஒரு விடாமுயற்சி ஒன்று இருக்கு அவருக்கு. இட்ஸ் இன்ஃபெக்ஷியஸ். நான் கொஞ்சம் டவுனா இருப்பேன் சில டைம், நிறைய டவுனா இருக்கேன் நான். என்னடா இது அர்ஜிக்கு எப்படி நடக்குது, இல்ல சார் நம்ம பண்றோம், கண்டிப்பா நம்ம பண்றோம் சார், இது இட் இஸ் ஹேப்பனிங், நான் எப்படியோ பண்ணிடுவேன் சார், நான் பண்ணிடுவேன். நிஜமாவே பண்ணி முடிச்சிட்டாரு அவரு. தத்தோ கூட சில டைம்ல அவ்வளோ ஃபீல் பண்ணிருக்காரு, பட் ஆர்ஜிகே தான் அதை பேலன்ஸ் பண்ணிருக்காரு, சப்போர்ட் பண்ணிருக்காரு. அந்த 2 hours அவர் நரேட் பண்ண அந்த விதம், சத்தியமா சொல்றேன், லைக் இட் வாஸ் சோ ஃபனி. அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தை நான் சிரிச்சிட்டு இருக்கேன். நான் ஒரு கிளியர் ஃபேஸோட சார் ஆமா சார் அப்படி ஒரு அந்த பவரோட சொன்ன நரேஷன் நான் மறக்கவே மாட்டேன். ஆர்ஜிகே ஒரு டைரக்டரா வந்தாரு, டியூரிங் ப்ரொடக்ஷன் ஒரு ஃப்ரெண்டா மாறினாரு, அண்ட் கடைசியில் இப்போ ஒரு பிரதர் மாதிரி இருக்காரு எனக்கு. அண்ட் இட் ரியலி மீன்ஸ் த வேர்ல்ட் டு மீ. நீங்க தான் பண்ணணும் சார், நீங்க வருவீங்க, நீங்க பண்ணுவீங்க, எனக்கு ஹோப் இருக்கு, நான் உங்க ஃபேனா சொல்றேன். அப்படி அவ்வளவு ஊக்கம் கொடுத்துட்டு he always charged me up. ஆமா அர்ஜிகே, நீங்க என் கூட இருந்தா I will face anything possible. So thank you அர்ஜிகே. வாஸ்கோடகமா கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். It really means the world to me. And உங்க love, அன்பு, support, everything. Even Datto, Subhaskan, thank you sir for this film. And also I'd like to thank my team also, my makeup, my assistants, and most importantly my family, my wife Shruti, my brother Dhanush kuda avaru oru DOP ge vandirukkaru. I'm really grateful to all of you all, and thank you guys for your support. Love you guys. Thank you. அடுத்ததாக I'd like to request the director to come again. சில பேருக்கு தேங்க்யூ சொல்ல மறந்துட்டாருன்னு சொல்லியிருந்தாரு. என்ன பார்க்காதீங்க அப்படி கோவத்தோட. நீங்க சொல்லுங்க சார். சீனியர்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க சார். பை. அண்ட் ஆல்சோ கண்டிப்பா இது மிஸ்டர் கோபி காரு, மிஸ்டர் கோபி சார், நிஜமா காலையில கோவம் வரும் ஒரு மேல, லைக் என்ன கோபி எங்க ஷூட்டிங் எங்க எத்தனை மணிக்கு வரலாம் சார், இங்க வந்துருங்க. ஆனா ஒரு பியூட்டிஃபுல் ஃபேஸ் பார்த்தா கோவம் வராது. சோ ஸ்வீட். So thank you Gopi, thank you for all the support. Thank you guys, thank you all. Okay, let's do this. I'd like to request Devani ma'am and K. Ravikumar sir to hand over the audio trailer to the team.
Photographers, picture okay Archana, please tell us. போன கீழே இருக்கு. இப்போ வீடியோ எடுக்கிறவங்கலாம் எடுக்கலாம். வந்திருக்க எல்லா சீஃப் கெஸ்ட்க்கும் பெரிய நன்றி and thank you so much press and media for joining us.